ಒಂದು ಕೊರಿಂಥಿಯರಿನ ಪುಸ್ತಕ 9ಆம் அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರಲ್ಲಿ ನಾವು 24ಆம் ವಚನத்திலிருந்து 24ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 27ಆம் ವಚನವರೆಗೆ ಕರ್ತனுடைய ವಚನத்தை வாசிக்க 27ನೇ ವಾಕ್ಯದ ತನಕ ಓದಲು ಕೇಳೋಣ. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அழிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்றைக்கு தியானிக்கிற வசனத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ನಾವು ಇವತ್ತು ಧ್ಯಾನಿಸುವ ವಾಕ್ಯದ ಅಂಶವು ಏನೆಂದರೆ, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡಿರಿ. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் என்னவாய் ஓடுங்கள்? ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಓಡಿರಿ? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡಿರಿ. நாம் வாசிக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். ನಾವು ಓದುವಂತ ಈ ಸಂಭವವನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ರಂಗಸ್ಥಾನದಲ್ಲಿ ಓಡುವಂತ ಎಲ್ಲರೂ ಓಡುತ್ತಾರೆ. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 10,000 ಅಡಿ ಓಡணும்னு வச்சிருவாங்க. 10,000 ಮೀಟರ್ ಓಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇರ್ತಾರೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஏன்னா 100 மீட்டர் இருக்குது, 100 ಮೀಟರ್ ಇದೆ. ಅದು 1 2 3 ಟಪ್ಪನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸಿರುவாங்க. ಅದು 1 2 3 ಟಪ್ ಅಂತ ಎದ್ದು ಕೂಡಲೇ ಓಡಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறதுக்கு, ಬಹಳ ಲಾಂಗ್ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಓಡುವುದಕ್ಕೆ அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1 மைல் 2 மைல் 5 மைலா ஓட வேண்டியது. ಅಲ್ಲಿ 1 ಮೈಲಿ 2 ಮೈಲಿ 5 ಮೈಲಿ ಹೀಗೆಲ್ಲ ಓಡಬೇಕಾಗಿದೆ. அந்த ஓட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஜனங்க இருப்பாங்க. ಅಂತಹ ಒಂದು ಓಟ ಪಂದ್ಯಕ್ಕೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ಬಹಳ ಮಂದಿ ಅಲ್ಲಿರ್ತಾರೆ. எல்லாரும் ஓடுவாங்க, ಎಲ್ಲರೂ ಓಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ஓடி ஜெயிக்கிறவங்கள யாரா இருப்பான்? ಅದರಲ್ಲಿ ಓಡಿ ಜಯಿಸುವಂತವನು ಯಾರಾಗಿರ್ತಾನೆ? ஒருத்தனாதான் இருப்பான். ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿರ್ತಾನೆ. நாம் பார்க்கும்போது பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ಹೀಗೆ ರಂಗಸ್ಥಾನದಲ್ಲಿ ಓಡುವಂತವರು ಎಲ್ಲರೂ ಸಹ ಓಡ್ತಾರೆ. ನಾವೆல்லாம் ಆಂಡವರಿಗಾಗಿ ಓಡುம்படி பிடிக்கப்பட்டிருக்கிறோமா? ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ದೇವರಿಗಾಗಿ ಓಡುವುದಕ್ಕಾಗಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವಾ? நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? ನಾವು ದೇವರಿಂದ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ರೀ? தேவனுக்காய் ஓடும்படி நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ದೇವರಿಗಾಗಿ ಓಡುವುದಕ್ಕಾಗಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ಆದ್ದರಿಂದ ರಂಗಸ್ಥಾನದಲ್ಲಿ ಓಡುವಂತ ಎಲ್ಲರೂ ಸಹ ಓಡ್ತಾರೆ. சிலர் ಮೊಳ್ಳமா ஓடி லாஸ்ட்ல ஸ்பீடா ஓடி ஜெயிச்சிடுவாங்க. ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಕೆಲವರು ಸ್ಲೋ ಆಗಿ ಓಡಿ ಮತ್ತೆ ಆ ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಹೋಗಿ ಜಯಿಸ್ತಾರೆ. சிலர் கும்பலோடு சேர்ந்து ஒரே சமமாய் ஓடுவாங்க. ಕೆಲವರು ಚಿಕ್ಕ ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಸೇರಿ ಅವರೊಂದಿಗೆ ಓಡ್ತಿರ್ತಾರೆ. சிலர் எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியும் ஆரம்பத்திலே ஸ்பீடா ஓடி, ಕೆಲವರು ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಓಡಿ கொஞ்சம் ஸ்லோவாகி, ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಆಗಿ, இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகி, ಆಮೇಲೆ ಇನ್ನೂ ನಿಧಾನವಾಗಿ கடைசியில ஸ்டாப் ஆயிடும். ಕಡೆಯಲ್ಲಿ ನಿಂತೋಗ್ತಾನೆ. இதான் பவுல் சொல்றது. ಇದನ್ನೇ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ. பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ರಂಗಸ್ಥಾನದಲ್ಲಿ ಓಡುವಂತ ಎಲ್ಲರೂ ಓಡ್ತಾರೆ. இப்ப நாமும் ஆண்டவருக்காய் ஓடும்படி பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಸಹ ದೇವರಿಗಾಗಿ ಓಡುವಂತೆ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. உலகத்திலே ஓடிக்கொண்டிருந்தோம், ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಓಡುತ್ತಿದ್ದೆವು, மாம்சத்திலே ஓடிக்கொண்டிருந்தோம், ಮಾಂಸದಲ್ಲಿ ಓಡುತ್ತಿದ್ದೆವು, சுய இச்சையின்படி ஓடிக்கொண்டிருந்தோம், ನಮ್ಮ ಸುಯ ಇಚ್ಛೆಯ ಪ್ರಕಾರ ಓಡುತ್ತಿದ್ದೆವು, விருப்பத்தின்படி
ನಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಓಡುತ್ತಿದ್ದೆವು. இப்படி ஓடிக்கொண்டிருந்த நம்மை தேவன் பிடித்து ಹೀಗೆ ಓಡುತ್ತಿದ್ದಂತ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಹಿಡಿದು அவர் திருப்பி ಆತನ ಪಕ್ಕಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿ அவருக்காய் ஓடும்படி அவர் நியமித்து விட்டார். ಆತನಿಗಾಗಿ ಓಡುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. இப்ப நம்மெல்லாம் ஒரு ரேஸ்ல இருக்கிறோம். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಸಹ ಒಂದು ರೇಸಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. இருக்கிறோமா? ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಇದ್ದೇವಮ್ಮ? நம்ம ரேஸ்ல இருக்கிறோம். ನಾವು ಸಹ ರೇಸಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. அந்த ரேஸ்ல ஓடணும்னா ಆ ಓಟ ಪಂದ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓಡಬೇಕಾದರೆ அவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ಅವರು ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. அவர்கள் செய்கிறது போல நாமும் செய்தால் ಅವರು ಮಾಡುವ ಹಾಗೆ ನಾವು ಸಹ ಮಾಡಿದ್ರೆ நாமும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். ನಾವು ಸಹ ಬಿರುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஓடினா என்னங்க? ಓಡಿದ್ರೆ ಏನ್ರಿ? கப்பு. ಕಪ್ಪುರಿ. நின்று விட்டா ನಿಂತ್ರೆ நான் சொல்ல மாட்டேன். ஓடி முடிச்சா என்னங்க? ಓಡಿ ಮುಗಿಸಿದ್ರೆ ಏನ್ರಿ? ನಮಗೆ ಏನ್ರಿ ಕಾದಿದೆ? கப்பு. ಕಪ್ಪು ಕಾದಿದೆ. அப்ப யாரெல்லாம் ஓடி முடிப்பார்களோ ಹಾಗಾದ್ರೆ ಯಾರೆಲ್ಲ ಓಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೋ அவர்களுக்காக ஆண்டவர் கிரீடங்களை வைத்திருக்கிறார். ಅವರಿಗಾಗಿ ದೇವರು ಕಿರೀಟಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர்களுக்கு வெகுமானத்தை அளிக்கிறவராய் இருக்கிறார். ಅವರಿಗೆಲ್ಲ ಬಹುಮಾನಗಳನ್ನು ಕೊಡುವವನಾಗಿ ದೇವರಿದ್ದಾನೆ. இந்த ஓட்ட பந்தயத்திலே வந்திருக்கிற நமக்கு சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಈ ಓಟದ ಪಂದ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ನಮಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, மனதிலே என்ன எண்ணம் கொண்டிருக்க வேண்டும்? ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಎಂತಹ ಯೋಚನೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெற்றுக்கொண்டால் சபாஷ் சபாஷ் என்று சொல்வார். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಸಭಾಷ್ ಸಭಾಷ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப நாம் ஓடி முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಸಹ ಅದನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸುವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಾವು ಓಡಬೇಕು ರೀ. நாம் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? ನಾವು ಯಾವುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು? கீழே அவன் சொல்லுகிறான். ಕೆಳಗಡೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தில் பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். பாருங்க, இந்த உலகத்துல ஓடுறவன் என்ன கிரீடத்தை பெறுகிறானா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಓಡುವಂತವನು ಯಾವ ಕಿರೀಟವನ್ನು ಹೊಂದ್ಕೋತಾನೆ? சொல்லுங்க. ಏನ್ರಿ? அழிவுள்ள கிரீடத்தை ஓடுறதுக்கு எவ்வளவு பிரயாசம் பண்றான்? ಹೀಗೆ ನಶಿಸಿ ಹೋಗುವಂತ ಆ ಬಿರುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾನೆ. அவன் ஒரே நாள்ல ஓடிடுறானா? ಅವನು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಓಡೋಗ್ತಾನ? இல்ல. ಇಲ್ಲ ರೀ. டெய்லி காலையில எழுந்து ஓடுறான். ಪ್ರತಿದಿನವೂ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಓಡ್ತಾನೆ. இன்னைக்கு ஒரு நாள் ரேஸ் இருக்குது. ಯಾವುದೋ ಒಂದು ದಿನ ರೇಸ್ ಉಂಟು ಅವನಿಗೆ. இவன் தினந்தோறும் ஓடுறான். ಇವನು ಪ್ರತಿದಿನ ಓಡ್ತಾನೆ. வருஷமுள்ள ஓடினே இருக்கிறான். ಇಡೀ ವರ್ಷವೆಲ್ಲ ಅದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ತಾನೆ. ஆனா ஓட்ட பந்தயம் ஒரு நாள் தான். ಯಾವುದೋ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಆ ಪಂದ್ಯವಿರುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ. என்ன பண்றான்? ಆದ್ರೆ ಪ್ರತಿದಿನ ಏನ್ರಿ ಮಾಡ್ತಾನೆ? அடிக்கிறான். ಇವನು ಬಸ್ಕಿ ಹೊಡಿತಾನೆ. காலா ஏந்திரிக்கிறான். ಹೀಗೆ ಕೂತ್ಕೋತಾನೆ, ಎದ್ದೊಳ್ತಾನೆ. கால வீசுறான். ಹೀಗೆ ಕೈ ಕಾಲ ಆಡಿಸುತ್ತಾನೆ. என்னவோ செய்றான். ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತಾನ್ರಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அழிவுள்ள கிரீடத்தை பெறும். ಇವನು ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಆ ಬಿರುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. என்னத்தை பெறும்படி? ಯಾವುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಳ್ರಿ? ஹலோ, என்னத்தை பெறும்படி? ಅಲೋ ಏನ್ರಿ? ಏನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಳ್ರಿ? அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி. ಹೀಗೆ ನಾಶನವಾಗುವಂತ ಬಿರುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ என்ன பண்ணுகிறான்? ಅವನು ಏನ್ರಿ ಮಾಡ್ತಾನೆ? அப்படி செய்கிறான். ಹಾಗೆ ಮಾಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாமோ ಆದ್ರೆ ನಾವು அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி ಈ ಬಾಡಿ ಹೋಗದೇ ಇರುವಂತ ಕಿರೀಟವನ್ನು ಹೊಂದುವಂತೆ அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ಹಾಗೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப கவனிங்கள். ಇಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ஓட்டத்தை எப்படி ஓடணும் என்று அவன் சொல்லுகிறான். ಈ ಓಟವನ್ನು ಹೇಗೆ ಓಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. முதலாவது அவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். ಮೊದಲಾಗಿ ಅವನ ಅನುಭವವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் ಗಲಾತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் படுகிற பிரயாசம்.
ನೋಡ್ರಿ ಅವನು ಪಡುವಂತ ಪ್ರಯತ್ನಗಳು, அவன் ஓடுகிற ஓட்டம் ಅವನು ಓಡುವಂತ ಓಟ எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். ಅವನು ಎಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நான் ஓடுகிறதும் ನಾನು ಓಡುವಂತದ್ದು, ஓடினதும் ಓಡಿದ್ದು வீணாகாதபடி. ಅದು ವ್ಯರ್ಥವಾಗದಂತೆ. அல்லேலூயா சொல்லலாம். அல்லேಲೂಯಾ. நாம் சொல்ல முடியுமா? ನಾವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ ಇದನ್ನು? நான் ஓடினதும், ನಾನು ಓಡಿದ್ದು, praise the Lord, praise the Lord, நான் ஓடி முடித்ததும், ನಾನು ಓಡಿ ಮುಗಿಸಿದ್ದು அது வீணாகாதபடிக்கு. ಅದು ವ್ಯರ್ಥವಾಗದಂತೆ. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப அவன் எப்படி பிரயாசப்பட்டான்? ಅವನು ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗ್ರಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟನು? அவன் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளுக்கு பிரசங்கித்தான். ಅವನು ದೇವರ ಒಂದು ಪ್ರೇರೇಪಣದಿಂದ ಅನೇಕ ಅನ್ಯ ಜನಗೆ ಹೋಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ. ವಿಶೇಷತೆ ಅವர்களுக்கு ವಿವರಿத்து ಕಾಣ್ಬಿಟ್ಟೆ. ಅವನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅವರಿಗೆ ವಿಸ್ತರಣೆ ಮಾಡಿ ತೋರಿಸಿದ. ಆದರೂ நான் ஓடுகிறதும், ನಾನು ಓಡುವುದು, ஓடினதும் ಓಡಿದ್ದು வீணாகாதபடிக்கு ನಿಷ್ಫಲವಾಗದೇ ಇರುವಂತೆ எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு, ಅದು ಕೆಲವು ಸೂಚಿಸಿದವರಂತೆ தனிமையானவர்களுக்கு, ಹಾಗೆ ಒಬ್ಬಟ್ಟಿಗರಾಗಿರುವವರಿಗೆ அதை என்ன செய்தேன்? ಅದನ್ನು ಏನು ಮಾಡ್ತೇನೆ? விவரித்து காண்பித்தேன். ಅದನ್ನು ವಿಸ್ತರಿಸಿ ತೋರಿಸಿದ್ದೇನೆ. நல்லா கவனிங்க. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இப்ப பவுலுக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை. ಈಗ ಪೌಲನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಸೆ. சிலருக்கு எப்படி ஊழியம் செய்யணும்னு ஆசை தெரியுமா? ಕೆಲವರಿಗೆ ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಸೆ ಗೊತ್ತಾ? ஸ்டேடியம் ஃபுல்லா ஜனங்களுக்கு அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு ಆ ಒಂದು ಸ್ಟೇಡಿಯಂ ಫುಲ್ ಇರೋ ಜನಗಳಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಸೆ. அது நடக்காத உன் வாழ்க்கையில். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ನಡೆಯೋದಿಲ್ಲ. யாரோ ஒரு பெண்ணினுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ಯಾರೋ ಬೆನ್ನಿನಿ ಸೇವಕರಿಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಸಿಕ್ತು. ஒரு ரெனாட் பாங்கேக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ರೆನಾಲ್ಡ್ ಬಾಂಕೆಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಸಿಕ್ತು. சிலர்லாம் அதற்காகவே அழைக்கப்பட்டாங்க. ಕೆಲವರು ಅದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா பவுல் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஓடினதும், ನಾನು ಓಡಿದ್ದು, ஓடுகிறதும், ನಾನು ಓಡುತ್ತಿರುವುದು, ஓடினதும், ನಾನು ಓಡಿದ್ದು அது வீணாகாதபடிக்கு ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿರದಂತೆ நான் என்ன செய்தேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಏನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಹೇಳ್ರಿ. எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அப்படின்னு சொன்னா, ಹಾಗಂತ ಹೇಳಿದ್ರೆ ஒரு சில ஜனங்களுக்கு, ಅಂದ್ರೆ ಕೆಲವು ಜನಗಳಿಗೆ, ಅಲ್ಪ ಜನಗಳಿಗೆ, புறஜாதியா இருக்கிற சில ஜனங்களுக்கு, ಅನ್ಯ ಜನಗಳಾಗಿರುವಂತ ಕೆಲವು ಜನಗಳಿಗೆ நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், ನಾನು ಏನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ இந்த சுவிசேஷத்தை விவரித்து காண்பித்தேன். ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾನು ವಿಸ್ತರಣೆ ಮಾಡಿ ತೋರಿಸಿದ್ದೇನೆ. காரணம் அது அவர்களுக்கே பலன் கொடுக்க வேண்டும். ಕಾರಣ ಅವರಲ್ಲಿ ಅದು ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡಬೇಕು. இவன் சொல்லுகிற சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு தெளிவாக வேண்டும். ಇವನು ಸಾರುವಂತ ಈ ಸುವಾರ್ತೆಯು ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತೋರಬೇಕು. ஆகையால் அந்த பலனை காணும்படியாக ಆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ನೋಡುವಂತೆ நான் ஓடுகிறதும், ನಾನು ಓಡುವುದು, ஓடினதும், ನಾನು ಓಡುತ್ತಿದ್ದುದು வீணாகாதபடிக்கு நான் ஊழியம் செய்தேன். ಅದು ನಿಷ್ಫಲವಾಗದೇ ಇರುವಂತೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப பவுலுக்கு ஒரு கர்சனை இருந்தது. ಹಾಗಾದ್ರೆ ಪೌಲನಿಗೆ ಒಂದು ಕರ್ತನೆ ಇತ್ತು. கடைசி நாளிலே ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ நான் செய்த ஊழியத்துக்கு ஒரு நல்ல கணக்குண்டாயிருக்க வேண்டும். ಕಡೆಯ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಾ ಸೇವೆಗೆ ಒಳ್ಳೆ ಲೆಕ್ಕಾಚಾರ ಇರಬೇಕು. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல கணக்குண்டாயிருக்க வேண்டும். ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾನು ಮಾಡಿದಂತ ಈ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಲೆಕ್ಕ ಉಂಟಾಗಿರಬೇಕು. அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ಅವನ ಜೀವಮಾನದ ಒಂದು ಮಾತಿನ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, அந்த 1 கொரிந்தியர் 19 வாசிக்கும் பொழுது 1 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ 19ರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அவன் இவனமாய் சொல்லுகிறான். ಅವನು ಈ ಪ್ರಕಾರ ಹೇಳ್ತಾನೆ. அங்கே 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன். ಹೀಗಿರಲಾಗಿ ನಾನು ಸಹ ಗುರಿ ಗೊತ್ತಿಲ್ಲವನಾಗಿ ಓಡೆನು. 1 கொரிந்தியர் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 9ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಾಕ್ಯ 1 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ, ஆதலால் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன். ನಾನು ಹೀಗಿರಲಾಗಿ ನಾನು ಯಾವ ಗುರಿ ಇಲ್ಲದವನಾಗಿ ಓಡೆನು. ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். ಹೀಗೆ ನಾನು ಗಾಳಿಯನ್ನು ಗುದ್ದುವವನಾಗಿ ಗೆಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗುದ್ದೇನು. அவன் என்ன சொல்லுகிறான்? ಅವನ್ರಿ ಏನ್ರಿ ಹೇಳ್ತಾನೆ? ஓடினது, ನಾನು ಓಡಿದ್ದು, ஓடுகிறது, ನಾನು ಓಡುತ್ತಿರುವುದು வீணாய் போகாதபடி
ಅದು ಬರಿದಾಗಿ ನಿಷ್ಫಲವಾಗಿ ಹೋಗದಂತೆ எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு விவரித்து சொன்னேன். ಇದು ಕೆಲವರಿಗೆ ಮಾತ್ರ ಇದನ್ನು ವಿಸ್ತರಣೆ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. அந்த எண்ணிக்கை உள்ளவர்களிடத்தில் அவன் எதிர்பார்க்கிறது என்ன? ಇದು ಅಲ್ಪ ಮಂದಿಯಲ್ಲಿ ಅವನು ಎದುರು ನೋಡುವಂತ ವಿಷಯವೇನು? ಇವனுடைய ஊழியத்தினுடைய பலனை அவன் எதிர்பார்க்கிறான். ಇವನು ಮಾಡುವಂತ ಸೇವೆಯ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಅವನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya praise the Lord. praise the Lord. அதிலே இப்பொழுது நாம் அந்த 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 26ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அவனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் ಅವನು ಹೇಳುವಂತ ಮಾತಿನ ಅರ್ಥವೇನೆಂದರೆ நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன். ಹೀಗಿರಲಾಗಿ ನಾನು ಸಹ ಗುರಿ ಗೊತ್ತಿಲ್ಲದವನಾಗಿ ಓಡೆನು. என்னில்லாதவனாய் ஓடேன். ಏನು ಇಲ್ಲದೆ ಓಡುತ್ತೇನೆ சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. இப்ப லைன்ல நின்னுட்டாங்க. ಈಗ ಸಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. 1 2 3 ಗನ್ ಸುಡಬಾರ. 1 2 3 ಎಂಬಾಗಿ ಶೂಟ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. சிலருக்குள்ள என்ன இருக்குது? ಕೆಲವರಲ್ಲಿ ಏನ್ರಿಯುವುದೇ? நான் ஓடுறேன். ಅಯ್ಯೋ ನಾನು ಓಡ್ತಿದ್ದೇನೆ, ನಾನು ಜಯಿಸ್ತೇನಾ இல்லையா? ಇಲ್ವಾ? நான் கூட ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுனேன். ನಾನು ಸಹ ಒಂದು ರನ್ನಿಂಗ್ ರೇಸ್ ಓಡಿದೆ. என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಮರೆಯೋದೇ ಇಲ್ಲ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. பாதி தூரம் ஓடிட்டு வாபஸ் போய் உட்கார்ந்தேன். ಅರ್ಧ ದೂರ ಮಾತ್ರ ಓಡಿ ವಾಪಸ್ ಹೋಗ್ತೀನಿ ಕೂತ್ಕೊಂಡೆ. சும்மா ஓடியாவது முடிக்க கூடாதா? ಸುಮ್ಮನೆ ಓಡಿ ಅದು ಮುಗಿಸಬಾರ್ದ? ನಾನು எங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன்? ಎಲ್ಲೇ ನಾನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ ಹೇಳ್ರಿ. ಎಲ್ಲ ಹೂನ್ ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾல பாத்தீங்கன்னா குச்சினே இருந்தோம். ಓಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಎಲ್ಲರೂ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡೋದು, ಏನಾದ್ರು ಸಿದ್ಧತೆ ಮಾಡೋದು, ಕಾಲು ಒದಿಕಿರ, ಕೈ ಒದಿಯೋದು, ಕಾಲು ಒದಿಯೋದು ಮಾಡಿದ್ರು. ಪಾಸ್ ಸಹ ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು. 1 2 3 ಗೋನ್ ಜೋನ 1 2 3 ಓಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ದ. ಆದಿ ದೂರ ಓಡ್ನೆ. ಅರ್ಧ ದಾರಿ ಮಾತ್ರ ಓಡ್ದೆ. ಮೂಚು ವಾಂಗದ ಬಹಳ ಉಸಿರಾಟ. ಅಮ್ಮಾರು ಓಡಿ ಮುಡಿಕೆ ಮಾಡಿ ಅದನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸಲು ಆಗಲ್ಲ. ಯಮನ ಕಬ್ಬು ವಾಂಗಳ ಯಾರಾದ್ರೂ ಕಪ್ ತಗೊಂಡ್ರು ಹೋಗ್ರು. ನಾನು ಕೂತ್ಕೊಂಡೆ. எனக்கு கிடைச்சது துப்பு தான். ஏன்னா எங்க அப்பா அந்த கூட்டத்துல உட்கார்ந்து ಪಾಸ್ಟರ್ ತಂದೆ ಸಹ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಯಾರು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೆ ಹೇಳ್ರಿ? ಮಗ நல்லா ಓಡುವಾರು ಅವನು ನೆನೆಸಿ ಅವ್ರು ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ನನ್ನ ಮಗ ಚೆನ್ನಾಗಿ ಓಡ್ತಾರೆ ಅಂತಾಗಿ. ಓಡಿ ರಿಟರ್ನ್ ಆಗಿ போய் ಸೀಟಾವ. ಬಹಳ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು, ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರು. ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೀಗಿದ್ದೇವೆ ರೀ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಶ್ಚಯಮಿಲ್ಲದವರಾಗಿ ಓಡುகிறவர்களாக, ಹೀಗೆ ಯಾವ ಗುರಿ ಇಲ್ಲದೆ ಓಡುವವರಾಗಿ ಅಲ್ಲ ರೀ, பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓட வேண்டும். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡಬೇಕು ರೀ. ஓடி முடிக்கிறவர்களாய் ஓட வேண்டும். ಅದನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸುವವರಾಗಿ ಓಡಬೇಕು. கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவர்களாய் ஓட ಆ வேண்டும். ಬಿರುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿ ಓಡಬೇಕು ರೀ. அவர்களோ வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார்கள். ಅವರು ಅಳಿದು ಹೋಗುವ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ. நாமோ ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ನಾವು ಜೀವ ಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಹಾಗೆ ಮಾಡ್ತೇವೆ. ஜீவ கிரீடம் வேணும். ಎಷ್ಟು ನನಗೆ ಈ ಜೀವ ಮಾಲೆ ಬೇಕು ರೀ? ಜಯಮಾಲೆ, ஜீவ கிரீடம் ಈ வேணும். ಜೀವ ಜಯಮಾಲೆ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬೇಕು? ಹಲೋ, எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் வேணும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಜೀವ ಜಯಮಾಲೆ ಬೇಕು? அட போயா, என் தலைய மொட்டையா இருக்குது, கிரீடம் மாதிரி மண்ணங்கட்டி. ಹೋಗಿ ಪಾಸ್ಟ್ರೆ, ನನ್ನ ತಲೆ ಮೊಟ್ಟೆಯಾಗಿ ಯಾಕೆ ಬೇಕು ನಮ್ಗೆ ಕಿರೀಟ ಜಯಮಾಲೆ? மொட்டையான தலையில அழகான கிரீடம் வைக்கும் போதுதான் நீ ஒரிಜಿನಲ್ அழகா காணப்படுவ. ನಿನ್ನ ಮೊಟ್ಟೆಯಾದ ತಲೆಯ ಮೇಲೆ ಒಳ್ಳೆ ಕಿರೀಟ ಇಟ್ಟರೆ ಮಾತ್ರ ನೀನು ಒರಿಜಿನಲ್ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣ್ಪಡ್ತೀಯ. ஆண்டவர் நமக்கு என்ன கிரீடம் வைக்க விரும்புகிறார்? ಹಾಗಾದ್ರೆ ಎಂಥ ಕಿರೀಟ ನಮಗೆ ದೇವರು ದರ್ಶಿಸಪಡ್ತಾನೆ ಹೇಳ್ರಿ? யாருக்கு? ಯಾರಿದ್ರಿ ಇದು? ஓடி முடிக்கிறது, ಓಡಿ ಮುಗಿಸುವವರಿಗೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. பவுல் சொல்லுகிறார், ಈಗ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன். ನಾನು ಯಾವ ಗುರಿ ಇಲ್ಲದವನಾಗಿ ಓಡೆನು. எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ನನಗೆ ಒಂದು ಗುರಿ ಉಂಟು. நான் ஓடி முடிப்பேன். ನಾನು ಓಡಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. எனக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பார். ನನಗೆ ನೀತಿ ಎಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ನನಗೆ ಜೀವ ಎಂಬ ಜಯಮಾಲೆ ಕೊಡ್ತಾನೆ. எனக்கு நித்திய ஜீவ கிரீடத்தை ನನಗೆ கொடுப்பார். ನಿತ್ಯ ಜೀವ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. மகிமையின் கிரீடத்தை ನನಗೆ கொடுப்பார். ಮಹಿಮೆಯಾದ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. எனக்கு நம்பிக்கை உண்டு. ನನಗೆ ಭರವಸೆ ಉಂಟು. ஆகையால் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ಆದ್ದರಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ கிரீடம் எனக்காய் கர்த்தர் வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். ಆ ಜಯಮಾಲೆಯನ್ನು ದೇವರು ನನಗಾಗಿ ಇಟ್ಟು ನನಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. பெற்றுக்கொள்ளும்படியாக ಆ ಕಿರೀಟವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ஓட விரும்புகிறேன். ನಾನು ಓಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நம்ம எல்லாருக்கும் மாறாத ஒரு ஆசை வேணும். ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೂ ಸಹ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಸೆ ಬಯಕೆ ಬೇಕು. ஆசை வேணும். ಯಾವ ಬಯಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೇಕ್ರಿ? கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுவேன். ಈ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಾನು ಓಡುವೆನು. சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ ನೀವು. கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ಯಾವುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಹೇಳ್ರಿ? சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ, ಯಾವುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ? பெற்றுக்கொள்ளும்படி ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ஓடுவேன். ನಾನು ಓಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே வசனத்துல சொல்றான், ಅದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ
ಪೀಟರ್ ಹೇಳ್ತಾನೆ, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணு. ನಾನು ಗಾಳಿಯನ್ನು ಗುದ್ದುವವನಾಗಿರದೆ ಗೆಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ದೇನೆ. இதோட அர்த்தம் தெரியுங்களா? ಇದರ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾರೆ? ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணுகிறேன். ಹೀಗೆ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಗುದ್ದುವ ಹಾಗೆ ಓಡೋದಿಲ್ಲ. என்னத்தை சிலம்பம் பண்ணுகிறானா? ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಅವನು ಗುದ್ದುತ್ತಾನೆ ಹೇಳ್ರಿ? அவன் ஆகாயத்தை அடிக்க சிலம்பம் பண்றவனுக்கு இன்னொரு ஆப்போசிட் சிலம்பம் பண்றவன் இருக்க வேண்டும். ಹೀಗೆ ಗುದ್ದುವವನಿಗೆ ಅವನ ಎದುರುಗಡೆ ಒಂದು ಅವನಿಗೆ ವಿರೋಧಿ ಒಬ್ಬನಿರಬೇಕು, ಎದುರುಗಡೆ ಒಬ್ಬನಿರಬೇಕು. ಪ್ರಾಕ್ಟೀಸ್ பண்ணும்போது என்ன பண்ணுகிறான்? ಆದ್ರೆ ಅವನು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವನು ಏನ್ರಿ ಮಾಡ್ತಾನೆ? சும்மாவே சிலம்பம் பண்ணுவான். ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಗುದ್ದುತ್ತಿರ್ತಾನೆ. எத்தனை பேர் பாக்ஸிங் தெரியும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಗೊತ್ತು? எத்தனை சகோதரருக்கு பாக்ஸிங் தெரியும்? ಎಷ್ಟು ಸಹೋದರಕ್ಕೆ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಗೊತ್ತು? உங்க மனைவிட்டு பண்ணீங்களா? ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಮಾಡಿದ್ದೀರಾ? சொல்லுங்க. ಏನ್ರಿ? பண்ணேன். ನನ್ನ ವೇಳೆಗೆ ಬಾಕ್ಸರ್ ಕೂಡ பண்ணல. ಬಾಕ್ಸರು ಮಾಡಲಿಲ್ಲ ನೋಡ್ರಿ. ಬಾಕ್ಸರ್ ಕೂಡ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಾಕ್ಸರ್ ಸಹ ಇದ್ದಾರೆ. ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ பண்ணக்கூடாது. ಅದೆಲ್ಲ ಅಡ್ವರ್ಟೈಸ್ ಮಾಡಬಾರ್ದು ಈಗ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அப்ப கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. இந்த பாக்ஸிங்ல ஷேடோ பாக்ஸிங் இருக்கும். ಆ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಶಾಡೋ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷேடோ பாக்ஸிங். ஷேடோனா என்ன சொல்லுங்க? ಶಾಡೋ ಅಂದ್ರೆ ನೆರಳು. ನೆರಳು ಬಾಕ್ಸಿಂಗ್. இப்போ ஒரு லைட் போட்டுட்டு ஒரு வராண்டால போய் நின்னுபா. ಒಂದು ಲೈಟ್ ಹಾಕಿ ಒಂದು ವರಾಂಡದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊತಾನೆ. அப்ப இவன் நிக்கும்போது இவன் எப்படி இருக்கும்? ಅವನು ನಿಲ್ಲುವಾಗ ಹೇಗೆ ಇರುತ್ತೆ? இப்படி நிப்பான். ಹೀಗಿರ್ತಾನೆ. இப்போ அந்த செவுல்ல பார்த்தா எப்படி இருக்கும்? ಆದ್ರೆ ಗೋಡೆನಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಹೆಂಗ್ರಿ ಇರುತ್ತೆ? இப்படி இருக்கும். ಅದೇ ಪ್ರಕಾರ ಇರುತ್ತೆ. ஏன்னா இவன் ஷேடோல நிக்கிறானே. ಯಾಕಂದ್ರೆ ಆ ನೆರಳಲ್ಲಿ ನಿಂತಾನಲ್ಲ. இந்த பாக்ஸிங் பிராக்டீஸ் பண்ணனும்னா ಇವನು ಬಾಕ್ಸಿಂಗ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ நிஜமான ஆள் நிக்க வைக்கல. ಇವನು ನಿಜವಾದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. நிஜமான ஆளை வச்சா முதல்லயே மூக்கு சப்பி ஆயிடும். ಮೊದಲ ನಿಜವಾದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ರೆ ಮೊದಲಾಗಿ ಮೂಗು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗುತ್ತೆ ಅಷ್ಟೇ. அதனால முதலாவது ஷேடோ. ಮೊದಲಾಗಿ ಶಾಡೋ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ ಜಗಳ. பாக்ஸிங் பண்ணனும். ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಜಾಗ್ಲ ಮಾಡ್ಬೇಕ್ರಿ? ನೆರಳಲ್ಲ ಬಾಕ್ಸಿಂಗ್ பண்ணனும். ಅವನು ನೆರಳಲ್ಲಿ ನೋಡಿ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು. இப்படி இணுவா. ಅವನು ಹೀಗೆ ಗುತ್ತಾನೆ. அந்த நிழல் இப்படி இணு. ಅದೇ ನೆರಳು ಹೀಗೆ ಗುತ್ತುತ್ತೆ. ಅದ ಬಾತು இப்படி இணு. ಅದನ್ನ ನೋಡಿ ಮತ್ತೆ ಹೀಗಂತಾನೆ. இப்படி இணு. ಮತ್ತೆ ಅದು ಹೀಗಂತೆ. இப்படி இணு. ಅವನು ಮತ್ತೆ ಹೀಗಂತಾನೆ. இப்படி இணு. ಅದು ಸಹ ಹೀಗೆ ಮಾಡುತ್ತೆ. இப்படியே பண்ணி ಟಯರ್ಡ್ ಆಗುವ ವರೆக்கும் ಬೇರ್ಕಿನ ವರೆக்கும் பண்ணி. ಹೀಗೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಆಯಾಸ ಆಗುವ ತನಕ ಬೆವರು ಸುರಿಸುವ ತನಕ ಮಾಡ್ತಾನೆ. ಬಾಕ್ಸಿಂಗ್ பண்ணது உண்மைதான். ಇವನು ಬಾಕ್ಸಿಂಗ್ ಮಾಡಿದ್ದು ನಿಜವೇ. ಆனா ಯಾರೋಡ ಬಾಕ್ಸಿಂಗ್ பண்ண? ಇವನು ಯಾರ ಸಂಗಡ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಮಾಡಿದಾನೆ ಈಗ ಹೇಳ್ರಿ? ಆಗಾಯದಲ್ಲಿ ಸಿಲಂಬಂ பண்ண. ಬರೀ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಗುದ್ದುತ್ತಿದ್ದ ಅಷ್ಟೇ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹalleluya. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. இப்ப சிலர் நம்ம இப்படி தான் பாக்சிங் பண்றோம். ಕೆಲವರು ನಾವು ಇದೇ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ತಿದ್ದೇವ್ರಿ. சாத்தான பார்த்து ஒரு குத்து விட்டேனா? ಶೈತಾನ್ ನೋಡಿ ಒಂದು ಗುದ್ದು ಬಿಡುತ್ತೆ. மனைவியை பார்த்து ஒரு குத்து விட்டாரு. ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಗುದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. புருஷனை பார்த்து ஒரு குத்து விட்டாரு. ಗಂಡನ ನೋಡಿ ಒಂದು ಗುದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. ಬಾಸ್ பார்த்து ஒரு குத்து விட்டாரு. ಬಾಸನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಗುದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. வேலைக்காரனை பார்த்து ஒரு குத்து ಕೆಲಸವನ್ನು விட்டாரு. ನೋಡಿ ಒಂದು ಗುದ್ದು ಬಿಡ್ತಾರೆ. இந்த குத்தெல்லாம் வேலைக்கு வராதா? ಈ ಗುದ್ದೆಲ್ಲ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದಪ್ಪ. புரியுதா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? புரியுதாம்மா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ದೀರಮ್ಮ? எங்க புருஷனுக்கு விட்ட நான் பாக்ஸிங் பண்ணுவேன் இன்னைக்கு ஏஞ்சிர போறேன். ನಾನು ಗಂಡನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತಾನೆ ಎದ್ದೊಳ್ಬೇಡ್ರಿ. பாக்ஸிங் யாரும் பண்ணக்கூடாது. ಬಾಕ್ಸಿಂಗ್ ಯಾರು ಮಾಡಬಾರ್ದು. பவுல் சொல்லுகிறார். ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணு. ಹೀಗೆ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಗುದ್ದುವ ಹಾಗೆ. ಗಾಳಿಯಲ್ಲಿ ಗುದ್ದುವುದನ್ನು ಕನ್ನಡ ரொம்ப நல்லா இருக்குது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಬರೀ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಗುದ್ದಾಟ ಮಾಡುವುದು. ಗಾಳಿಯಲ್ಲಿ ಗುದ್ದಿನ என்ன சொல்லுங்க? ಗಾಳಿಯಲ್ಲಿ ಗುದ್ದುವುದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಗಾಳಿயில குத்தினா என்ன சொல்லுங்க? ಹೇಳ್ರಿ. என்ன பிரதர்? அங்க ஒரு பிரதர் உட்கார்ந்துக்கிறீங்க. சொல்லுங்க என்ன பிரதர்? சொல்லுங்க நீங்க தான். சும்மா சொல்லுங்க. நீங்க தான் திரும்பி பார்த்தீங்க. நீங்க ಗಾಳಿயில குத்தினா என்ன? ಗಾಳಿனா என்ன? குத்தினா என்ன? காத்தேவனா போய் குத்தல என்ன வரும்? சொல்லுங்க. ஆத்த குத்தல என்னப்பா வரும்? ಗಾಳಿಯಲ್ಲಿ ಗುದ್ರೆ ಏನ್ರಿ ಬರುತ್ತೆ? என்னை ஆண்டவர் போராடும்படி அழைத்திருக்கிறார். ನನ್ನನ್ನು ದೇವರು ಹೋರಾಡುವಂತೆ ಕರೆದಿದ್ದಾನೆ. நம்ம சரியான சண்டை போடணும். ನಾವು ಸರಿಯಾದ ಜಗಳವನ್ನು ಮಾಡಬೇಕ್ರಿ. பவுல் சொன்னான், ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, இந்த போராட்டத்தை போராடி ಒಳ್ಳೆ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. ஓட்டத்தை ஓடி ನನ್ನ முடித்தேன். ಓಟವನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸಿದ್ದೇನೆ. அவன் போராடினான். ಅವನು ಹೋರಾಡಿದ. மாம்சத்தின் கிரியைகளோடு போராடி, ಮಾಂಸದ ಕೃತ್ಯಗಳೊಂದಿಗೆ ಹೋರಾಡಿದ. சாத்தானோடு போராடி, ಶೈತಾನೊಂದಿಗೆ ಹೋರಾಡಿದ. மிருகத்தரமான மனுஷர்களோடு போராடி, ಮೃಗ ಸ್ವಭಾವವುಳ್ಳ ಮನುಷ್ಯರೊಂದಿಗೆ ಹೋರಾಡಿದ. ஆத்துமாவுக்கு விரோதமாய் எழும்பின இச்சைகளோடு போராடி, ಆತ್ಮಕ್ಕೆ ವಿರೋಧ
ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಿದ್ದ ಎಲ್ಲ ಇಚ್ಛೆಗಳೊಂದಿಗೆ ಹೋರಾಡಿದ. போராட்டம் உனக்கு எனக்கு உண்டு தெரியுமா? ಇಂತಹ ಎಷ್ಟು ಹೋರಾಟಗಳು ನಿಮಗೆ ನಮಗೆ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾ? தெரியுமா தெரியாதா? ಗೊತ್ತಾ ಇಲ್ವೇನ್ರಿ? தெரியும்னா இன்னைக்கே வரும்படி ஜெபம் பண்ணுங்க. ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲದ್ರೆ ಈಗಲೇ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. 10 ಮಡಂಗು ಅಧಿಕമായി ವರட்டும். ದೇವರೇ 10 ಪಟ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಬರಲಿ. ಹೋರಾಟ ಇನ್ನೇನು புரிஞ்சுಕೊಳ್ಳட்டும். ಹೋರಾಟ ಏನೆಂಬುದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ. உயிர் இருக்கிற வரைக்கும் போராட்டம். ಪ್ರಾಣ ಇರುವ ತನಕ ಹೋರಾಟ ಉಂಟ್ರಿ. ಮುತ್ತು ಎಷ್ಟು ತನಕ ಇರುತ್ತೆ ಹೇಳ್ರಿ? போராட்டம். ಎಷ್ಟು ತನಕ ಹೋರಾಟ ಉಂಟು ರೀ? முத்து நல்ல அழகா பேர் முத்தான வச்சிருக்காங்க. ಮುತ್ತು ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹalleluya. ಹalleluya. ನಮಗೆ ಎದುವರಿಕಂ ಹೋರಾಟ. ನಮಗೆ ಎಷ್ಟು ತನಕ ಹೋರಾಟ ಉಂಟ್ರಿ? ಹೇಳಪ್ಪ. ಹೋರಾಡಿ ಮುಡಿಚೇವೆன்றವನ ಆಂಡವರ 6 ಅಡಿ ಪೆಟ್ಟಿಲು ಒಡನೆ ವೇಕೆವನಿ. ಹೀಗೆ ಹೋರಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳುವವನು ಕೂಡಲೇ ನಾವು ಆ ಶವಪಟ್ಟಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಷ್ಟೇ. ಕೊರೋನಾ ಬಂದಿಚ್ಚೋ ಇಲ್ಲಿಯ ಅವನ್ ಬೈಟ. ಕೊರೋನಾ ಬಂತೋ ಇಲ್ವೋ ಅವನು ಹೊಟ್ಟೋದ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅಪ್ಪ ಇದುವರಿಕಂ ಹೋರಾಟ. ಹಾಗಾದ್ರೆ ಎಷ್ಟು ತನಕ ನಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟ್ರಿ? ಹೇಳಮ್ಮ. ಇದುವರಿಕಂ ಹೋರಾಟ. ಯಾವುದರ ತನಕ ನಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು ರೀ? ನಮಗೆ ಹೋರಾಟ. ಯಾವುದರೊಂದಿಗೆ ನಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು? ಮಾಂಸದೋಡು, ಮಾಂಸದೊಂದಿಗೆ, ಅದರ ಇಚ್ಛೆಗಳೋಡು, ಅದರಲ್ಲಿರುವಂತಹ ಇಚ್ಛೆಯೊಂದಿಗೆ ನಮಗೆಲ್ಲ ಉಂಟು. ನಮಗೆ ಏನು ಉಂಟು? ನಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು. ನಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು ರೀ. ಎಲ್ಲ ಗಮನಿಂಗ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இந்த ಮಾಂಸ இருக்கிற வரைக்கும், ಈ ಮಾಂಸ ಇರುವ ತನಕ ಇದೋಡು ಉನக்கு ಹೋರಾಟ. ಇದರೊಂದಿಗೆ ನಿಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು ರೀ. ದುಶ್ಮನ್ ಕಿಧರ್ ಹೈ? ದುಶ್ಮನ್ ಎಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ? आपका बगल में है. ನಮ್ಮ ಬಕ್ಕಲಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. किधर है बोलो? ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ದುಶ್ಮನ್? आपका बगल में है. ನಮ್ಮ ಬಕ್ಕಲಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. आपका सिर में नहीं. ನಿಮ್ಮ ತಲೆನಲ್ಲಿದ್ದಾನೆ. आपका सिर में ऊपर नहीं. ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಇಲ್ಲ ರೀ. आपका बगल में. ನಮ್ಮ ಬಕ್ಕಲಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. आप ಸತ್ರಿಂಗರ್ಗರ. ಹಾಗಾದ್ರೆ ಶತ್ರು ಎಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ? ಸುಮಾರಿಪಾನ. ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾನ? ರಾತ್ರಿ ಮಗನ ಉನ್ನಾಡು ಹೋರಾಟ. ರಾತ್ರಿ ಹಗಲು ಹೋರಾಡ್ತಾನೆ ನಿಮ್ಮ ಸಂಗಡ. ನೋಡು ಹೋರಾಡಿಕೊಂಡೇ ಇರಪ್ಪ. ನಮಗೆ ಹೋರಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. ನಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು. ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೆ ಹೋರಾಟ ಉಂಟ್ರಿ. ಕೆಣ್ಣ ಉಂಟು. ಏನ್ರಿ ಉಂಟು? ನಮ್ಮ ಕೆಣ್ಣ ಉಂಟು. ಏನ್ರಿ ಉಂಟು? ಮಾಂಸದೋಡು ಹೋರಾಟ. ನಮಗೆ ಮಾಂಸದೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು. ಉಲಗದೋಡು ಹೋರಾಟ. ಲೋಕದೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು. ಇಚ್ಛೆಗಳೋಡು ಹೋರಾಟ. ಕೆಲವು ಇಚ್ಛೆಗಳೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು. ಆಸೆಗಳೋಡು ಹೋರಾಟ. ಆಸೆ ಆಕಾಂಕ್ಷದೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಉಂಟು. ವಿಧವಾದ ಪೆರುಮೆಯೋಡು ಹೋರಾಟ. ಅನೇಕ ವಿಧವಾದ ಹೆಮ್ಮೆಗಳಿಂದ ಹೋರಾಟ ಉಂಟು. ಎಲ್ಲರೂ ಹೋರಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಇರಬೇಕು. ನಾವು ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಹೋರಾಡ್ತಾನೆ ಇರಬೇಕು ರೀ. ಎಲ್ಲ ಹೋರಾಡಿ ಇದು ಎಲ್ಲರ ಜೊತೆ ಹೋರಾಡಿ ಹೋರಾಡಿ ಓಡಿ ಮುಡಿತಾನೆ. ನೀನು ಓಡಿ ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿದರೆ ಈ ಜೀವ ಕ್ರೀಡತೆ ಉನಕ್ಕಾಗಿ ಬೆಟ್ಟುಕೊಳ್ಳುವ. ನಿನಗೆ ಜೀವ ಜಯಮಾಲೆಯನ್ನು ನಿನಗಾಗಿ ಹೊಂದಿಕೊತೀಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்காய் கிரீடங்களை வைத்து தேவன் காத்து ನಿನಗಾಗಿ ಜೀವ ಮಾಲೆಯನ್ನು ಇಟ್ಟು ನಿನಗಾಗಿ ಕಾದಿದ್ದಾನೆ ದೇವರು. ನಿನಗಾಗಿ ಏನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ದೇವರು? ದೇವರು ನಿನಗಾಗಿ ಏನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ? ನಿನಗಾಗಿ ನಿಮಗೆ ಜಯ ಮಾಲೆಯನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ಕಾದಿದ್ದಾನೆ. ನೀವು ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು ರೀ? ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾರದೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಅಪನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಓಡಬಾರದು. ನೀನು ಸಾಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೆ ಈಗ. 1 2 3 ಗಣ್ಣು ಸುಡಬೋರ. 1 2 3 ಎಂಬುದಾಗಿ ಶೂಟ್ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವ ಭರವಸೆ ಇರಬೇಕು ಗೊತ್ತೇನ್ರಿ? ನಾನು ಸಹ ಓಡಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. ನಾನಂದ ಕಪ್ಪೈ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. ನಾನು ಸಹ ಬಿರುದನ್ನು ಹೊತ್ಕೋತೇನೆ. ನಾನು ತುಪ್ಪು ವಾಂಗ ಮಾಟೆ. ಯಾವ ಅವಮಾನಗಳನ್ನು ತಗೊಳ್ಳಲ್ಲ. ನಾನು ಕಪ್ಪೈ ವಾಂಗಂಬಡಿಯಾಗಿ ಓಡುವೆ. ನಾನು ಕಪ್ಪನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಓಡ್ತೇನೆ. ಹಾಗಂತ ಏನಿರಬೇಕು ನಮ್ಮಲ್ಲಿ? ನಾವು ಹಾಗಂತ ಹೇಳಿ ಓಡಬೇಕು ರೀ. ಪೌಲ್ ಹೇಳುವಂತ ಅವನು ಮೊದಲ சொல்லிட்டா நான் ஓடுகிறதும் ஓடினதும் ಅದು ವೀಣಾ ಇಲ್ಲದಬಡಿ. ಅವನು ಮೊದಲಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ, ನಾನು ಓಡುವುದು ಓಡುತ್ತಿರುವುದು ವ್ಯರ್ಥವಾಗಿರದಂತೆ. ಸಾಕ್ಷಿ சொல்லಬೇಕು. ಅಂತಹ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಹೇಳಬೇಕು? ಹೇಳ್ರಿ. வாழ்க்கை கடைசிக்கு வந்துட்டீங்க. ಜೀವಮಾನದ ಕಡೆ ಭಾಗಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಾ. ನಾಳೆಗೆ ಸಾವು போறீங்க. ನಾಳೆ ಸಾಯಲಿದ್ದೀರಾ. ಇದಕ್ಕೆ ನೀವು ಏನು சொல்லணும்? ಇವತ್ತು ನೀವು ಏನ್ರಿ ಹೇಳಬೇಕು? ನಾನು ಓಡಿದ್ದು, ನಾನು ಓಡಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟದ್ದು, ನಾನು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟಿದ್ದು ವೀಣಾಗಿ ಹೋಗದಬಡಿ, ಅದು ನಿಷ್ಫಲವಾಗಿ ಹೋಗದಂತೆ ಅರ್ಥವುಳ್ಳವನಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆ. ನಾನು ಅರ್ಥವುಳ್ಳವನಾಗಿ ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ಮಾಡಿದೆ. ನಾನು ಭರವಸೆಯೊಂದಿಗೆ ಅದನ್ನು ಓಡಿದೆ. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಭರವಸೆ ನಿಶ್ಚಯ ಬೇಕು ರೀ. ನಾವು ಯಾವುದನ್ನು ಬಿಡಬೇಕು ರೀ? ಶಾಡೋ ಬಾಕ್ಸಿಂಗ್
ಈ ಶಾಡೋ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಅನ್ನು ಬಿಡಬೇಕ್ರಿ. ಆಗಾಯದಲ್ಲಿ ಸಿಲಂಬಂ ಪண்றத விட்டுறணும். ಹೀಗೆ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಗುದ್ದಾಟ ಮಾಡುವುದನ್ನು ಬಿಟ್ಬಿಡಬೇಕು. ಉண்மையான காரியங்களோடு போராட வேண்டும். ನಾವು ನಿಜವಾದ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ ಹೋರಾಡಬೇಕ್ರಿ. அப்பதான் நமக்கு ஜெயத்தை காண முடியும். ಆಗ ಮಾತ್ರ ಜಯವನ್ನು ನಾವು ಕಾಣಲು ಸಾಧ್ಯ. அதிலே நாம் பார்க்கின்ற பொழுது ಅದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 2ாம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 14ாம் வசனத்திலே வாசிக்கிறோம். 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. 14 in Tamil, 16 in English. 14ನೇ ವಾಕ್ಯ ತಮಿಳಲ್ಲಿ, 16ನೇ ವಾಕ್ಯ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறேன். ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் வீணாக ஓடினதும், ನಾನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಓಡಿದ್ದು, நான் வீணாக பிரயாசப்பட்டதும், ನಾನು ಬರಿದಾಗಿ ಪ್ರಯಾಸಪಟ್ಟಿದ್ದು என்கிற மகிழ்ச்சி, ಇಂತಹ ಸಂತೋಷವು கிறிஸ்துவின் நாளே எனக்கு உண்டாகும். ಕ್ರೈಸ್ತರ ದಿನದಲ್ಲಿ ಆ ಉತ್ಸಾಹ ನನಗೆ ಉಂಟಾಗುವುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅಬ್ಬಾವ ಎಂದ ನಾಳುಕಾಯಿ ಕಾತಿರುಕ್கிறார். ಹಾಗಾದ್ರೆ ಯಾವ ದಿನಕ್ಕಾಗಿ ಅವನು ಕಾದಿದ್ದಾನೆ? ಕ್ರಿಸ್ತುವಿನುடைய ನಾಳುಕಾಯಿ ಕಾತಿರುக்கிறார். ಈಗ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಉತ್ಸಾಹ ದಿನಕ್ಕಾಗಿ ಕಾದಿದ್ದಾನೆ. தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை பார்த்து நீ சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அறிக்கை என்னவென்றால், ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ನೀನು ಹೇಳಬೇಕಾದ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ அறிக்கை ಏನೆಂದರೆ, கிறிஸ்துவினுடைய ஒரு நாள் உண்டு. ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ದಿನ ಎಂಬುದು ಉಂಟು. சொல்லுங்க, என்ன நாள் உண்டு? ಯಾವ ದಿನ ಉಂಟು ಹೇಳ್ರಿ? என்ன நாள் ಉಂಟಮ್ಮ? ಯಾವ ದಿನ ಉಂಟು ಹೇಳ್ರಿ? கிறிஸ்துவினுடைய நாள் உண்டு. ಕ್ರೈಸ್ತನ ದಿನ ಉಂಟು. இந்த கிறிஸ்துவின் நாளிலே, ಈ ಕ್ರೈಸ್ತನ ದಿನದಲ್ಲಿ நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக போகுது. ನಮಗೆ ಒಂದು ಸಂತೋಷವು ಹರ್ಷತೆಯು ಉಂಟಾಗುತ್ತೆ. யாருக்கு அந்த மகிழ்ச்சி உண்டாக போகுது? ಯಾರಿಗೆ ಈ ಹರ್ಷತೆಯು ಉಂಟಾಗುತ್ತೆ? நான் ஓடினது, ನಾನು ಓಡಿದ್ದು, நான் பிரயாசப்பட்டது, ನಾನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದು அது ವ್ಯರ್ಥமாகவில்லை. ಅದು ನಿಷ್ಫಲವಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க 20 வருஷம் ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. ಒಂದು ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ನಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ 20 ವರ್ಷ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರಿ ಅನ್ಕೊಳ್ರಿ. இல்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை செய்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ಇಲ್ಲ ಒಳ್ಳೆ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ರ ಅನ್ಕೊಳ್ಳಿ. இந்த 20 வருஷம் ஆன பின்பு ಈ 20 ವರ್ಷ ಆದ ನಂತರ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ಏನ್ರಿ ಸಿಗುತ್ತೆ ನಿಮಗೆ? பல வருஷங்கள் பிரயாசப்பட்டது, ಹೀಗೆ ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ, ஓடினதற்கு வேலை செய்ததற்கு, ಹೀಗೆ ಓಡಿದ್ದಕ್ಕೆ ಅಥವಾ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ முடிவிலே ஒரு ரொக்க பணத்தை கொடுக்கும். ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ ಒಂದು ರೊಕ್ಕ ಹಣವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால ಕಂಪನಿ வேலை சேர்ந்துக்கனா நல்லது. ಅದಕ್ಕೆ ಕಂಪನಿಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಒಳ್ಳೇದು. Praise the Lord. Praise the Lord. எப்படியே டெய்லி சம்பாதிக்கிறது அதோட ரொம்ப சந்தோஷம். ಡೈಲಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದು ಅದಕ್ಕಿಂತ ಸಂತೋಷ ರೀ. ஒண்ணுமே இல்லைன்னா ಅದ ரொம்ப ಕವಳೆ. ಏನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಚಿಂತೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ಇವನು சொல்லுகிறார், ಇವನು ಹೇಳ್ತಾನೆ, கிறிஸ்துவின் நாளே எனக்கு சந்தோஷம் உண்டாகும். ಆ ಕ್ರೈಸ್ತನ ದಿನದಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವಂತೆ. எது நிமித்த அவனுக்கு சந்தோஷம் உண்டாகிறது? ಯಾವುದರ ನಿಮಿತ್ತ ಇವನಿಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ? பாருங்க, ನೋಡ್ರಿ, ಇವನ್ ಓಡಿನದು, ಇವನು ಓಡಿದ್ದು, ಇವನ್ ಪ್ರಯಾಸಪಟ್ಟது, ಇವನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದು, ಇವನ್ ಕಷ್ಟಪಟ್ಟது, ಇವನು ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದು, இப்பொழுது அவனுக்கு சந்தோஷம். ಇದು ಎಲ್ಲದಕ್ಕಾಗಿ ಅವನಿಗೆ ಈಗ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ. அன்றைக்கு என்னோட ஒரு தம்பி சொன்னார், ಅವ್ರ ಪಾಸ್ಟರ್ಗಳ ಒಬ್ಬ ತಮ್ಮನು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು, ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன், ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, எல்லாம் நல்லா வேலை செஞ்சேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಆ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ என் ಗ್ರಾಜುಯಿಟಿ ಬೋನಸ್ எல்லாம் வாங்கிட்டேன், ನನ್ನ ಗ್ರಾಜುಯಿಟಿ ಬೋನಸ್ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದಿದ್ದೇನೆ, வேலை ರಿಸೈನ್ பண்ணிட்டேன், ಮತ್ತೆ ಕೆಲಸ ರಿಸೈನ್ ಮಾಡಿದೆ, இப்ப பெரிய வீடு கட்டிட்டேன், ಈಗ ದೊಡ್ಡ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದೇನೆ, செஞ்ச வேலையிலே எனக்கு எல்லா காசும் கிடைச்சு, ನಾನು ಮಾಡಿದಂತ ಕೆಲಸದಲ್ಲಿ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಹಣವು ಸಿಕ್ಕಿದೆ. ஏன் அவன் பிரயாசப்பட்டான்? ಯಾಕೆ ಅವರು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? அவன் ஓடினான். ಅವರು ಓಡಿದ್ದಾರೆ. அவன் வேலையை விட்டு வரும் பொழுது ಅವರು ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬರುವಾಗ அவன் கைக்கு தேவைக்கு மேலே பணம் கொடுக்கப்பட்டது. ಅವನ ಅತ್ಯಗತ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾದ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಹಣ விருப்பத்தை காட்டில் அதிகமாய் கொடுக்கப்பட்டது. ಬೇಡಿದ್ದಕ್ಕೂ ಅವರು ಕೇಳಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதே போல நமக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. ಅದೇ ಪ್ರಕಾರ ನಮಗೂ ಸಹ ಒಂದು ಸಂತೋಷ ಕಾದಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மிலிಟರಿ பென்ஷன் வாங்குறாங்க.
காசு வாங்கி வராங்க. ಬರುವಾಗಲೂ ದುಡ್ಡು ತಗೋ ಬರ್ತಾರೆ. மாசமா வாங்கி வராங்க. ಮಾತ್ರ ಅಲ್ಲ ತಿಂಗಳು ದುಡ್ಡು ಅವ್ರಿಗೆ சும்மா கொடுத்துட்டாங்க. ಸುಮ್ಮನೆ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ ಮಿಲಿಟರಿ ಅವನು. ಇಲ್ಲಿ ಅಂತ ಎತ್ತನ ವರ್ಷ என்ன பண்ண? ಎಷ್ಟು ವರ್ಷ ಏನ್ರಿ ಮಾಡಿದ್ಯಾ? 5 ಮಣಿಗೆ ಏಂಚೆ 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದಿದ್ಯಾ? ಆ ಗ್ರೌಂಡ್ ಗೆ ಬಂದೆ. ಗ್ರೌಂಡ್ ಬಂದಿದ್ಯಾ? ಓ ರನ್ನ. ರನ್ನು ಅಂತ ಹೇಳ್ದೆ. ಲೆಫ್ಟ್ ರೈಟ್ ಓಡ್ನೆ. ಲೆಫ್ಟ್ ರೈಟ್ ಅಂತ ಓಡಿದ್ಯಾ? ಅದೆಲ್ಲ ನೆನೆಸು ಪಾಕಬೇಕು. ಅದೆಲ್ಲ ನೆನೆಸಬೇಕು. ಈಗ ಹುಡುಗರ ಕಾಶ್ಮೀರ ಕೊಂಡು போய் போட்டோம். ಚಳಿಗಾಲದಲ್ಲಿ ಕಾಶ್ಮೀರಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಮಿಷಿನ್ ಗನ್ ಸುಮ್ಮನೆ ಅಡಿಸಿಂಚು. ಹಾಗೆ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಚಳಿ ನಡುಗುತ್ತೆ, ಮಿಷಿನ್ ಗನ್ ಸುಮ್ಮನೆ ಹೊಡೆಯುತ್ತೆ. ಅದೆಲ್ಲ ಸಮಾಧಾನ. ಅದೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಅನ್ರಿ. ಅದೆಲ್ಲ ನೆನೆಸಿ. ಅದೆಲ್ಲ ಈಗ ನೆನೆಸಿ നല്ല ಬಹುಮಾನ. ಈಗ ಒಳ್ಳೆ ಬಹುಮಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಕೈ ನೆರೆಯ ಕಾಸು ಕೊಡ್ತಾನೆ. ನಿನಗೆ ಕೈ ತುಂಬಾ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. നല്ല ಸಾಪಿಡೋ ಕಾಸು ಕೊಡ್ತಾನೆ. ತಿಂಗಳೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನೋದು ಹಣ ಕೊಡ್ತಾನೆ. சொல்லவரே. ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಹೇಳಿ ಬರ್ತೀನಿ? பவுல் சொல்கிறானே கிறிஸ்துவினாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி. ಪೌಲನು ಹೇಗೆ ಹೇಳ್ತಾನೆ? ಕ್ರೈಸ್ತನ ದಿನದಲ್ಲಿ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. ಓಡಿನதும் பிரயாசப்பட்டதும் எனக்கு வீணಾய் போகவில்லை. ನಾನು ಓಡಿದ್ದು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದು ಯಾವುದು ನನಗೆ ನಿಷ್ಫಲವಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. ನನಗೆ ಒಂದು ಸಂತೋಷ ಉಂಟಾಗಿದೆ. எத்தனை பேர் கிறிஸ்துவினால சொல்ல போறீங்க? ಹಾಗೆ ನೀವು ಕ್ರೈಸ್ತನ ದಿನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? நீங்க சொல்ல போறீங்க. ಎಷ್ಟು ಜನ ಹಾಗೆ ಹೇಳ್ತೀರಾ? ದಿನದಲ್ಲಿ மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்குமா? ಈ ಹರ್ಷತೆಯು ನಿಮಗೆ ಉಂಟಾಗಿರುತ್ತಾ? மகிழ்ச்சி உண்டாயிருக்குமா? ಇಲ್ಲ, ಯಾವ ಸಂತೋಷ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ತೀರಾ? ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹalleluya. ஹalleluya. ಆಗ ಪೌಲ್ ಓಡಿನதும் ಆದ ಪೌಲನು ಓಡಿದ್ದು ಪ್ರಯಾಸಪಟ್ಟದ್ದು ಅವನು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸಗಳು ஒருபோதும் வீணாயிருக்கும்படி செய்யும். ಅದು ಯಾವ ಕಾಲಕ್ಕೂ ಬರಿದಾಗಿ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. மகிழ்ச்சி உண்டாகும்படி ಅದು ಅವರಿಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವಂತೆ, அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக ಆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ அவன் செய்தபடியினால் ಅವನು ಮಾಡಿದ ಕಾರಣ தைரியமாய் சொல்ல முடியுது. ಅವನಿಂದ ಧೈರ್ಯಲು ಏನು ಸಾಧ್ಯವಾಯಿತು? கிறிஸ்துவின் நாளிலே, ಕ್ರೈಸ್ತನ ದಿನದಲ್ಲಿ. இந்த நாளிலே ಯಾವ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ? எனக்கு என்ன நாள் வைக்கப்பட்டிருக்கு? ನಿಮಗೂ ಮತ್ತು ನನಗೆ ಯಾವ ದಿನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ದೇವರು? ಮರಿಚಾலும் ಕೂಡ ನಾವು ಸತ್ತರೂ ಸಹ நாம் எழும்பಿ ನಾವು ಎದ್ದು அவருக்கு முன்னே நிற்க வைக்க ಆತನ ಮುಂದೆ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. அந்த நாள் கிறிஸ்துவின் நாளாயிருக்கிறது. ಆ ದಿನವು ಕ್ರೈಸ್ತರ ದಿನವಾಗಿರುತ್ತೆ. அந்த நாளே நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். ಆ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗಬೇಕು. ಸಂತೋಷம் ಉಂಟಾயிருக்க ಆ வேண்டும். ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಹರ್ಷತೆ ಉಂಟಾಗಿರಬೇಕು. ನಾನು ಓಡಿದ್ದು பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடி, ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ஓடினது ನಾನು ಓಡಿದ್ದು பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடி. ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡಿದೆನು. பவுல் 9:24 சொன்னது என்னவென்றால், ಪೌಲನು 9:26 ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ஷேடோ பாக்ஸிங், ಅವನು ನೆರಳಿನಲ್ಲಿ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಕುದ್ದಾಡುವುದು. ಇದರ ಅರ್ಥ ಏನೆಂದರೆ, ஒன்னும் போராடுறதில்லை. ಕೆಲವರು ಏನು ಹೋರಾಟವೇ ಇಲ್ಲ ರೀ. மாம்சத்தோடும் போராடுறது, ಮಾಂಸದೊಂದಿಗೆ ಹೋರಾಡಲ್ಲ, சுயத்தோடு போராடுறது, ಸ್ವಾರ್ಥದೊಂದಿಗೆ ಹೋರಾಡಲ್ಲ, சுபாவத்தோடு போராடுறது, ಸ್ವಭಾವದೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಇಲ್ಲ, போராடுறது, ಇಚ್ಛೆಯೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಇಲ್ಲ. சும்மா காத்துல அடிச்சுக்கிறான். ಸುಮ್ಮನೆ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಗುದ್ದಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. நல்லா சொல்லு, காத்துல குத்துனாங்க, ಗಾಳಿನಲ್ಲಿ குத்துರು. ಬರ ಕಾತಲ ಕುತ್ತಿದ್ರಾಗ சொல்லுங்க, எதுல குத்துரு? ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಕುತ್ತಿದ್ರೆ ಹೇಳ್ರಿ? எதுல குத்துரு? ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಕುತ್ತಿದ್ರೆ ಹೇಳ್ರಿ? காத்த குத்துனா எவனுக்கு கையை கூட நோವು. ಆ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಕುತ್ತಿದ್ರೆ ಯಾರಿಗೆ ಅದ್ರಲ್ಲಿ ಕಷ್ಟ? சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ. இப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடாது. ಇಂತಹ ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿತ ಜೀವಿಸಬಾರ್ದು ರೀ. ಹೇಗ್ರಿ? ಗಾಳಿನಲ್ಲಿ ಕುತ್ತಿದ್ರ மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடாது. இப்படி ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடாது. ஏதாவது அடிச்சா ஒண்ணு நாக் டவுன் ஆயிடணும். ಯಾರಾದ್ರೂ ಗುದ್ದಿದ್ರೆ ಅದು ನಾಕ್ ಔಟ್ ಆಗಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, praise the Lord, praise the Lord. சரி, இப்ப அந்த குழு அதே 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ಅದೇ 9ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. நாம் 24ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 24ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಓದೋಣ. 24:25 வாசிப்போம். 24:25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுல் நமக்கு என்ன சொல்றா? நீங்கள் இன்னும் மறுபடியாய் ஓடணும். ಪೌಲ್ ನೀನು ಏನು ಮಾಡಬೇಕು? ಎದಕ್ಕಾಗಿ ಓಡಬೇಕು? ನೀವು பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓட போறீங்க. ಎಷ್ಟು ಜನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡ್ತೀರಾ ರೀ? பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓட போறீங்க. ಎಷ್ಟು ಜನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡ್ತಿದ್ದಾರೆ? சரி, வாசிப்போம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இப்ப பந்தயத்திலே போராடுகிற எல்லாரும் என்னவா இருக்கிறார்கள்? ಅದರಲ್ಲಿ ಓಡಾಡುವವರು ಎಲ್ಲರೂ ಹೇಗಿರ್ತಾರೆ ಹೇಳ್ರಿ? அவர்கள் எல்லாம் இனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய்
எதற்காக போராடுகிறார்கள்? ಅವರೆಲ್ಲ ಯಾವುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சொல்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க. ಇಷ್ಟು ಬೇಗ ಮರ್ತಿದ್ದೀರಾ? பரலோகத்துல எனக்கு ஒண்ணும் இல்ல, பூலோகத்திலேயாவது ஏதாவது இருக்குதா? ಪರಲೋಕದಲ್ಲಿ யோசிக்கிற மாதிரி இருக்குது ஒண்ணா பாருங்க. ಇದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ಏನಿಲ್ಲ, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ நானே ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. எல்லாவற்றையும் கோட்டை விட்டுட்டு வந்துக்கிறேன். ನಾನೇ ಎಲ್ಲವನ್ನು ಕೋಟೆ ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೇನೆ. ನಾವು பெற்றுக்கொள்ளும்படி ஓடுனார். ಪಾಸ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡು ಎಂಬುದಾಗಿ. நான் சொல்றேன், ஒண்ணுதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ನಾನು ಹೇಳುವ ಇದು ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya, 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 ஹalleluya. சரி, இப்ப ஆதாம் சுவாசிமா அவர்கள் பந்தயத்துக்கு அவர்கள் அணிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அப்படி செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? ಅವರು ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ರಿ? பந்தய பொருளை பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். பாருங்க, இப்ப ನೋಡ್ರಿ, ஓடுறவங்க, போராடுறவங்க, பாக்ஸிங் பண்றவங்க எல்லாருமே ಹೀಗೆ ಓಡುವಂತವರು, ಹೋರಾಡುವಂತವರು, ಇಲ್ಲ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಮಾಡುವವರು அவங்க சில எக்ஸசைஸ் பண்ணாதான், ಅವರು ಕೆಲವು ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಗಳು ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ. ரன்னிங் ரேஸ் ஓடுறவன் டெய்லி ஏறி ஒரு 3 ரவுண்ட் கிரவுண்ட்ல ஓடினாதான். ಅವನು ರನ್ನಿಂಗ್ ಓಡುವಂತವನು ಪ್ರತಿದಿನ ಎದ್ದು ಬೆಳಗ್ಗೆ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ 3 ರೌಂಡ್ ಓಡಿದ್ರೆ ಮಾತ್ರ. 5 கிலோமீட்டர் ஓடினாதான். ಇಲ್ಲ 5 ಕಿಲೋಮೀಟರ್ ಓಡಿದ್ರೆ ಮಾತ್ರವೇ. பாக்ஸிங் பண்றவன் டெய்லி 2 முட்டை சாப்பிட்டுட்டு குஷு குஷு குஷுன்னு அச்சாதான். ಹೀಗೆ ಬಾಕ್ಸಿಂಗ್ ಮಾಡೋರು ಸಹ ಡೈಲಿ 2 ಮೊಟ್ಟೆಯನ್ನು ತಿಂದು ಚೆನ್ನಾಗಿ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡಿ ಗುದ್ದಾಟ ಮಾಡಿದ್ರೇನೆ. ಗುದ್ದಾಟ, ಕಾಲಿನಲ್ಲಿ ಗುದ್ದಾಟ. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படி ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். ಹಾಗೆ ಒಂದು ಅಭ್ಯಾಸವನ್ನು ಮಾಡಬೇಕು. அதோடு தேவவசனம் சொல்கிறது, ಆಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அவர்கள் எல்லாவற்றிலும் என்னவா இருக்கிறார்கள்? ಅವರು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಹೇಗಿರ್ತಾರೆ ಹೇಳ್ರಿ? ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲೂ நம்ம பெற்றுக்கொள்ளணும். நமக்கு இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன? ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಇನ್ನೊಂದು ಕ್ವಾಲಿಫಿಕೇಶನ್ ಏನು? எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருக்கணும். ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಿತವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க? ಎಲ್ಲರೂ ಪಾಸ್ಟ್ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ. எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಹೇಗಿರಬೇಕು? இச்சையடக்கம் உள்ளவர்களாய் ನಾವು ಮಿತವುಳ್ಳವರಾಗಿ இருக்க வேண்டும். ನಾವು ಇರಬೇಕ್ರಿ. இருக்கணுமா, இருக்கக்கூடாது? ಹಾಗೆ ಇರಬೇಕಾ ಬೇಡವಾ? ஏனென்று சொன்னால், ಯಾಕೆಂದ್ರೆ கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ அதுல 22 23 வாசிங்க. 22 ಮತ್ತು 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். எது எது இச்சையடக்கம்? ಯಾವ್ದು ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥ ಮಿತಿಯಾಗಿರುವುದು? சொல்லுங்களா, என்ன பாருங்க. ನೋಡ್ರಿ, ಪಾಸ್ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ. பைபிளையாவது பாரு, இல்ல என்னையாவது பாரு, ரெண்டையும் பார்க்காம கொஞ்சியோ பார்த்து தொலைஞ்சு போங்க. ಎಲ್ಲೋ ನೋಡ್ಕೊಂಡಿರ್ಬೇಡ್ರಿ. ಪಾಸ್ ನೋಡಿ, ಸತ್ಯವೇದವನ್ನು ನೋಡ್ರಿ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. Hallelujah. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எதுங்க? ಯಾವ್ದ್ರಿ? ஆவியின் கனி, ಆತ್ಮೀಯ ಫಲಗಳು. இச்சையடக்கம் எதுங்க? ಈ ಇಚ್ಛೆ ಅಡಗುವು ಯಾವ್ದ್ರಿ? இதனுடைய கனி ಯಾವ ಫಲವು ಇದು? சொல்லப்பா. ಹೇಳಮ್ಮ. எத்தனை பேர் ஆவி பெற்றிருக்கு? ಈ ಆತ್ಮವನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಹೊಂದಿದ್ದೀರಾ? என்ன ஆவி பெற்றிருக்கு? ಯಾವ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಾ? அதான் ஒரு பெரிய கேள்வி. ಅದೇ ಪ್ರಶ್ನೆ ರೀ. ரொம்ப பேர் ஆவி பெற்றிருக்கிறோம். ಅನೇಕರು ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. சிலருக்கு கோபத்தின் ஆவி, ಕೆಲವರಿಗೆ ಕೋಪದ ಆತ್ಮ, சிலருக்கு என்ன ஆவி? ಕೆಲವರಿಗೆ ಯಾವ ಆತ್ಮ? ಆತ್ಮ ರೀ. தொட்டா போதும், ಅವ್ರನ್ನ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು, டப்புன்னு வச்சிருக்கும். ತಬ್ಬದ್ದಾಗೆ ಸಿಡಿದು ಬಿಡ್ತಾರೆ. அது அவன் பெற்றா. ಅವನು ಹೊಂದ್ಕೊಂಡ ಆತ್ಮ ಇದೆ. இப்படி பல ஆவி இருக்குது. ಹೀಗೆ ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ಉಂಟು ರೀ. பவுல் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾನೆ, எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸ್ವಾರ್ಥ ಅಡಕವುಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ನಾವು ಅದನ್ನು ಹೊಂದ್ಕೊಳ್ಬೇಕಾ? கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ನಾವು வேண்டுமா? ಜಯಮಾಲನ್ನು ಹೊಂದ್ಕೋಬೇಕಾ? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ನಿತ್ಯ வேண்டுமா? ಜೀವವನ್ನು ಹೊಂದ್ಕೋಬೇಕಾ? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದ್ಕೋಬೇಕಾ? பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓட வேண்டுமா? ನಾನು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡಬೇಕಾ? முடிக்க வேண்டுமா? ಅದನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸಬೇಕಾ? அப்ப நமக்கு என்ன தேவை? ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಗೆ ಏನ್ರಿ ಬೇಕು? என்னம்மா? ಏನ್ ಬೇಕು ಹೇಳಮ್ಮ? ஆவியின் கனி. ನಮ್ಗೆ ಆತ್ಮದ ಫಲಗಳು ಬೇಕು ರೀ. அதுல ஒன்று என்னவென்றால், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಏನಂದ್ರೆ இச்சை அடக்கம். ನಮ್ಮ ಇಚ್ಛೆಯನ್ನು ಅಡಗಿಸುವುದು. நம்ம தமிழ்
தமிழ் அழகா சொல்லுங்க. ತಮಿಳು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದೆ. ಇಚ್ಛೆ என்ன பண்ணணும்? ಇಚ್ಛೆಯನ್ನು ಏನ್ರಿ ಮಾಡಬೇಕು? என்ன பண்ணணும்? ಏನ್ರಿ ಮಾಡಬೇಕದನ್ನು? சொல்லப்பா. ಹೇಳಪ್ಪ ಏನ್ ಮಾಡಬೇಕದನ್ನು? நான் ಕಂಟ್ರೋಲ್ பண்றேன் பாஸ்டர். ನಾನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ. ಆದ್ರೂ ಮುಗಿಲಿಲ್ಲ, ಆಗ್ಲಿಲ್ಲ. ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಬುದ್ಧಿ ಬಿಡ್ತೀನಿ. ಹಾಗೆ ಹೇಳುವಂತ ಜನ ಇದ್ದೀರಾ? ಕಂಟ್ರೋಲ್ பண்ணி என்னால முடியல. ನನಗೆ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಆಗ್ಲಿಲ್ಲ. சிலருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும், ಕೆಲವರಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೆಂಡತಿರ್ತಾರೆ, இருக்கும், ಒಂದಿದೆ, வேலைக்கு போகாத ரெண்டுன்னு வரும், ಕೆಲಸ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಬರುತ್ತೆ. இவனுக்கு என்ன ஆகும்? ಈಗ ಏನಾಗುತ್ತೆ ಇವನಿಗೆ? வீட்லயா வேலையா? ಮನೇನಾ ಕೆಲಸನಾ? வேலையா வீடா? ಇಲ್ಲ ಕೆಲಸನ ಮನೇನಾ? வேலை முடிச்சிட்டு எப்போ போவான்? ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಯಾವಾಗ ಹೋಗ್ತಾನೆ? ரொம்ப ಲೇಟಾ போவான், ಬಹಳ ಲೇಟ್ ಆಗಿ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ. மனைவிக்கு என்ன வரும்? ಈಗ ಹೆಂಡತಿ ಏನ್ ಬರುತ್ತೆ? 5 மணிக்கு வேலை முடிஞ்சது, ಏನಯ್ಯ 5 ಗಂಟೆ ಕೆಲಸ ಮುಗೀತು, ಯೋ 9 மணிக்கு வந்து, ಯಾಕಯ್ಯ 9 ಗಂಟೆಗೆ ಬಂದಿದ್ಯಾ? சொல்லு, ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ಯಾ ಹೇಳು. சட்டை பிடிச்சுக்கோ, ಶರ್ಟ್ ಇಟ್ಕೊತಾರೆ. சட்டை பிடிக்க போய் அவன் முடிய பிடிக்க போய் மாவாட்டி அந்த சட்டை பிடிச்சி அது சட்டை கழிச்சு பெரிய அங்க ரகளையாയി. ಅವ್ರು ಶರ್ಟ್ ಹಿಡ್ಕೊಳ್ತಾ ಇವ್ರು ಕೂದಲು ಹಿಡ್ಕೊಳ್ತಾ ಇಬ್ರಿಗೆ ಜಗಳ ಆಗಿ ದೊಡ್ಡ ರಗಳೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. ಯಾಕ್ರಿ? ಕಂಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ, ಅವರಲ್ಲಿ ಹತೋಟಿ ಇಲ್ಲ. ஒண்ணை வச்சு சமாளிக்கிறதே எவ்வளவு கஷ்டம் இது. ಒಂದನ್ನಿಟ್ಟು ಸಮಾಲಿಸೋದೇ ಬಹಳ ಕಷ್ಟ. 2-3 நாள் சம்பாதிச்சவங்க எது என்ன ஆகும்? 2-3 ಗೆದ್ದಿ ಏನ್ರಿ ಆಗುತ್ತೆ? இச்சை அடக்கம், ಇಚ್ಛೆಯನ್ನು ಅಡಗಿಸುವ ರೀತಿಯಾಗಿ பண்ணுங்க, சொல்லுங்க, கை பிடிச்சுக்கோங்க, சொல்லுங்க, இச்சை அடக்கம், ಅಡಗಿಸುವುದು. ಅದು ಅಡக்கிறதுக்கு தான் பரிசுத்தாய், ಅದನ್ನು ಅಡಗಿಸುವುದಾಗಿ ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆவியின் கனி, ಅದೇ ನಮ್ಮ ಆತ್ಮದ ಫಲವು. ஆவியானவர் என்ன பண்றாரு? ಪವಿತ್ರಾತ್ಮನು ಏನ್ರಿ ಮಾಡ್ತಾನೆ? ಕಂಟ್ರೋಲ್ பண்ணலையோ, ನೀನು ಯಾವುದೆಲ್ಲ ಹತೋಟಿಗೆ ಕದಲಿಲ್ವೋ அவர் உனக்கா ಕಂಟ್ರೋಲ್, ಆತನು ನಿಮಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ. நீ என்ன பண்ணணும்? ನೀವು ಏನ್ರಿ ಮಾಡ್ಬೇಕು? ಸ್ಟೀರಿಂಗ್ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡು, ನಿಮ್ಮ ಸ್ಟೇರಿಂಗ್ ಅನ್ನು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ಬೇಕು. ನಾವು ಓಟ ಮಾಟೆ ಕರ್ತನೆ, ನಾನು ಓಡಿಸೋದಿಲ್ಲ, வண்டி ಅಪ್ ಅಂಡ್ ಡೌನ್ ಹೋಗುತ್ತೆ, ನಾನು ಚಲಾಯಿಸಿದ್ರೆ ಅಪ್ ಅಂಡ್ ಡೌನ್ ಹೋಗುತ್ತೆ ಗಾಡಿ, ಓಟುವೆ, ನೀನು ಸೀದಾ ಓಡಿಸ್ತೀಯ ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಜೀವ ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೊಡ್ತೇನೆ, ನಮ್ಮ ಸಂಪಾದನೆ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ತೇನೆ, ನನ್ನ ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲೇ ಕೊಡ್ತೇನೆ. ನಿಮ್ಮ ಸ್ಟೇರಿಂಗ್ ಅನ್ನು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ಬೇಕಷ್ಟೇ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪುತ್ತಾರೆ ನಾನು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ? ಕಂಟ್ರೋಲ್ பண்ணுவேன், ನಾನೇ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತೇನೆ. ಅದನ್ನಾಲಿ ನೀ ಕೌಂಟ್, ನೀನು ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಹಾಗೆ ಉಳ್ಬಿಡ್ತೀಯ. அதனால சுய நம்பிக்கை வைக்கணும், ಆದ್ಮೇಲೆ ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥ ನಂಬಿಕೆ ಇಡಬಾರ್ದು. கர்த்தர் மேல் நம்பிக்கை, ಕರ್ತನ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡಬೇಕು. நம்ம யார் மேல் நம்பிக்கை? ಯಾರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಭರವಸೆ ಹೇಳ್ರಿ? சொல்லுங்க எல்லாரும் ಕೈ ಉಯರ್த்துங்க, ಹೇಳ್ರಿ, ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. ಜೈ ನಮ್ಮ ಇಚ್ಛೆಯನ್ನು ಮಿತಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋದು. ಕೈ இப்படியே அடங்குறது, ನಿಮ್ಮ ಕೈ ಅಡಕ போது தெரியும், ಅದು ಎಷ್ಟು ನಿಜವಾಗಿ ಅಡಗಿಸ್ತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சொல்லுங்க, ಕಮಾನ್ 1 2 ಎಲ್ಲ ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಹೇಳ್ರಿ. ಜೈ ಇಚ್ಛೆ ಅಡಗಿಸುವುದು ಅಷ್ಟೇ. ಅಡಕಕ್ಕೆ ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? ದೇವರು ಹಾಗೆ ಅಡಗಿಸುವುದು ಯಾರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ನಿಮಗೆ? ಓ, ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದು ಯಾರ ಫಲವಾಗಿದೆ ಹೇಳ್ರಿ? ಹೇಳ್ರಿ, ಯಾರ ಫಲವಾಗಿದೆ? ಪವಿತ್ರಾತ್ಮನ ಫಲವಾಗಿದೆ ರೀ. ಪರಿಶುದ್ಧ ಆವಿ ನಮ್ಮಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹಾಗಾದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ಇಚ್ಛೆ ಅಡக்கம், ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಾವು ಮಿತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ಕ್ರೀಡತೆ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳುம்படி ಆಗ ಜೀವವೆಂಬ ಜಯಮಾಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಹಾಗೆ ಓಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹಾಗಾದ್ರೆ ಯಾವ ಮಿತಿ ನಮಗೆ ಬೇಕು ರೀ? ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಇಚ್ಛೆ, ಕಣ್ಣುಗಳ ಇಚ್ಛೆಗಳು, ಮಾಂಸದ ಇಚ್ಛೆಗಳು, ಜೀವಮಾನದ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಹೆಮ್ಮೆಗಳು, ಇದೆಲ್ಲ நம்முடைய ஆத்துமாக்கு விரோதமாய் போராடுகிற இச்சைகள். ಇವು ಎಲ್ಲವೂ ಸಹ ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡುವಂತ ಇಚ್ಛೆಗಳು. காரணமென்றால் நம்முடைய ஆத்துமா தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಆತ್ಮಗಳೇ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸುವಂತದ್ದು. ஒரு சத்துரு இருக்கிறார். ಹಾಗಾದ್ರೆ ನಿಮಗೆ ಒಂದು ಶತ್ರು ಉಂಟು. எதற்கு விரோதமாக? ಯಾವುದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ? ಆತ್ಮಾவுக்கு ವಿರೋಧ, ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ போராಡಿಕೊಂಡೇ ಅವನು ಹೋರಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. போராடிಕೊಂಡೇ ಅವನು ಹೋರಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ.
செய்யணும்? ನಾವು ಏನ್ರಿ ಮಾಡಬೇಕು? உபவாச ஜெபம் பண்ணணும். ನಾವು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ರೀ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಇತರ பேருக்கு உபவாச ஜெபம்னா ரொம்ப இஷ்டம். ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಇಷ್ಟ. ನಾನು செய்யணும் கேட்டேன். ನಾನು ಮಾಡಂತ ಕೇಳ್ತಾ ನಿಮಗೆ. இஷ்டம் தான் கேட்டேன். ಬರೀ ಇಷ್ಟನ ಅಂತ ಕೇಳಿದೆ ಅಷ್ಟೇ ರೀ. ಸುಮ್ಮನೆ ಕೈಯ ತೂಕಿ ತಲೆಕೊಡಾದ. ಸುಮ್ಮನೆ ಆದ್ರೂ ಕೈ ಎತ್ತಬೇಡ್ರಿ ನೀವು. சோத்து பிடி. சில வீட்டுல அம்மாக்கு சாப்பாடு பண்ணுவாங்க. ಕೆಲವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಅಮ್ಮಂದಿರಿಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ, ಊಟ. புருஷன் மனைவி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ಎಲ್ಲ பிள்ளைங்கள வீட்டுக்கு வருவாங்க. ಆ ಹೆಣ್ಣ ಗಂಡ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಮನೆಗೆ ಬರ್ತಾರೆ. ಏಯ್ ಬಾರ ಸಾಪಿಡ್ರ, ಬಾರ ಊಟ ಮಾಡು. ಎಣ್ಣ ಸಾಪಾಡು. ಏನು ಊಟ? ಎಣ್ಣಾಲ್ದ ಸಾಪಿಡು. ಏನಿದ್ರು ರಸನಾಲು ಸಾಪಿಡು, ಕೀರನಾಲು ಸಾಪಿಡು. ಸೊಪ್ಪಾದ್ರೂ ತಿನ್ನು, ರಸ ಆದ್ರೂ ತಿನ್ನು. ಮರ್ಯಾದೆಯ ಕುಡುಕರದೆಲ್ಲ ಸಾಪ್ತಾ ಎಣ್ಣ ಮಾರಿ ಕೇಸ್ ಆಗ ಮಾಟೇನಿ. ನೀನು ಮರ್ಯಾದೆಯಿಂದ ನಾನು ಕೊಡುವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ಎಲ್ಲ ಆಹಾರ ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ನಂತರ ಕೇಸ್ ಆಗೋಲ್ಲ ನೀವು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. வீட்டுல சாப்பாடு நல்லா என்ன ஹோட்டல்ல போய் சாப்பிடு. ಮನೆಯಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡೋದು. ಇದನ್ನ ಅವ್ರ ಸಾಪಾಡ. ಇದೇನು ಊಟನಾ? ಈಗ இப்ப என்னன்னு கேக்குறேன். ಈಗ ಏನೆಂತ ಕೇಳ್ತೇನೆ. சொல்லಪ್ಪ, ಹೇಳಪ್ಪ. ನಾ ಗಮ್ಮನಿಗೆಲ್ಲ ಏನ್ರಿ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದೀರಾ? ಇಚ್ಛೆ ನಮ್ಮ ಇಚ್ಛೆಯನ್ನು ಮಿತಿಯಾಗಿಟ್ಕೊಳ್ಳೋದು. சிலருக்கு கறினாதான் சரி, ಕೆಲವರಿಗೆ ಮಾಂಸ ಅಂದ್ರೆ ಸರಿ. அந்த ஒரு துண்டு கறி, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಪೀಸ್ ಮಾಂಸ ರೀ ಅಷ್ಟೇ. சிலர் விட்டுடுனால ಕೆಲವರು ಬಿಟ್ಬಿಟ್ಟು. எனக்கு ஒரு பாஸ்டர் ஃப்ரெண்ட் இருக்கிறார். ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಒಂದು ಫ್ರೆಂಡ್ ಇದ್ದಾರೆ. பாஸ்டர் மார்க். ಅವ್ರ ಹೆಸರು ಮಾರ್ಕ್ அவர் சொல்லாரு. ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? சாப்பாடு வச்சா ಆ ಊಟ ಇಟ್ಟರೆ ஒரு சின்ன கருவாடு வாசனையாவது வைக்க கூடாதா? ಒಂದು ಚಿಕ್ಕ ಮೀನು, ಅದು ಒಣಗಿದ ಮೀನು, ಆ ವಾಸನೆ ಆದ್ರೆ ಇಡಬಾರ್ದ. என்ன விரும்புறாருன்னா மீன் இல்லாம சாப்பிடவே மாட்டாரு. ಅವರು ಏನ್ ಬಯಸ್ತಾರೆ ಮೀನು ಇಲ್ಲದೆ ತಿನ್ನೋದೇ ಇಲ್ಲ ಅವರು. நல்ல வேளைக்கு அவர் மெட்ராஸ்ல பிறந்தார். ಒಳ್ಳೆ ಸಮಯ. ಅವರು ಮೆಡ್ರಾಸ್ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರು. பெங்களூர்ல பிறந்தா 4வது நாள் மீன் தான் கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರೆ 4 ದಿವಸ ಹಳೆ ಮೀನೇ ಸಿಗುತ್ತೆ ಅಷ್ಟೇ. அவர் என்ன தெரியுமா கேட்பாரு? ಅವರು ಏನ್ ಕೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? மீன் இல்லைனா, ಮೀನ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸರಿ. ஏண்டி கருவாடாவது வைக்க கூடாது. ಒಂದು ಒಣಗಿದ ಮೀನಾದ್ರೂ ಇಡಬಾರ್ದ? கன்னியாகுமரிக்கார அப்படிதான் பேசாம வாடி போடி ஏபிடி சி. ಅವರು ಕನ್ಯಾಕುಮಾರಿದವರು ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. யாராவது இருந்தா கூட தெரியும் உங்களுக்கு நான் சொல்றது கரெக்ட். பாஸ் ಹೇಳೋದು ಯಾರಾದ್ರೂ ಇದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅವ್ರು ಯಾರು ಅಂತ. அப்ப அவர் சொல்வாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ஒரு சின்ன என்ன வைக்க கூடாது. ಮನುಷ್ಯನಿಗೆ எவ்வளவு கேட்கறது பத்தி ஆசை. ಎಷ್ಟು ಕೇಳುತ್ತೆ ನೋಡಿ ಮನುಷ್ಯನ ಆಸೆ. அததான் என்ன பண்ணணும், அந்த இச்சை என்ன பண்ணணும்? ಆ ಇಚ್ಛೆಯನ್ನು ನಾವು ಏನ್ರಿ ಮಾಡ್ಬೇಕು? சொல்லுங்க. ಏನ್ರಿ ಮಾಡ್ಬೇಕು? இன்னிலிருந்து யார் யார் எதை நேசிக்கிறவங்களோ அதெல்லாம் வெறுத்துறவங்களோ அல்லேலூயா சொல்லுங்க. ಇಂದಿನಿಂದ ಯಾರೆಲ್ಲ ಏನೆಲ್ಲ ಬಹಳ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರ ಎಲ್ಲವನ್ನೂ ಹಾಗೆ ಮಾತನಾಡ್ತಿರೋರು ಅಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳೋಣ. இந்த சைடு சத்தமே வரல. சைடு தான் சத்தம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம், உனக்கு எவ்வளவு மல்லாடி போடணும். ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು, ನಮಗೆಲ್ಲ ಎಷ್ಟು ಅವರು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಹಾಕ್ತಾರೆ. என்ன பண்ணா என்ன, எனக்கு செஞ்சு வெய்யே. ನೀವು ನಮಗೇನು ಅವ್ರು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಲಿ ಟೈಮ್ ಸರಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡಬೇಕು. ಪ್ರಾಬ್ಲಮ್ என்னன்னா, ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டியை கட்டின்னு வரல. ನಾವು ಮದುವೆ ಮಾಡಿದಾಗ ಹೆಂಡತಿನೇ ಕಟ್ಕೊಂಡು ಬರ್ಲಿಲ್ಲ, வேலைக்காரியை கட்டினோம். ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಿದವರು ಕೆಲಸಗಾರ ಸೇವಾರಾ, ಇವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಳ, நல்ல சமைப்பாளா, ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾಳ, நல்லா சமைச்சு மூஞ்சில வீசு, ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಹಾಕ್ತಾಳ ಅಷ್ಟೇ. சொல்லுங்க ஒரு சோதரம். அல்லேலூயா சொல்லுங்க. இச்சை அடக்கம். ಇಚ್ಛೆಯನ್ನು ಮಿತಿಯಾಗಿಟ್ಕೊಳ್ಳೋದು. வீட்டுக்கு போகும்போதும் ஒரே மனைவி, ಮನೆಗೆ ಹೋದಾಗ್ಲೂ ಒಂದೇ ಹೆಂಡತಿ, வேலைக்கு போகும்போதும் ஒரே மனைவி, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ್ಲೂ ಒಂದೇ ಹೆಂಡತಿ, வீட்டுல வேலையில இருந்து வரும்போதும் ஒரே மனைவி, ಕೆಲ್ಸದಿಂದ ಮನೆಗೆ ಬರುವಾಗ್ಲೂ ಒಂದೇ ಹೆಂಡತಿ. ஒண்ணுக்கு மேல வச்சுக்கூடாது. ಒಂದಕ್ಕೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೋಬಾರ್ದು ರೀ. தாவீதை பத்தி பேசாத. ದಾವೀದನ ಬಗ್ಗೆ ನೀನ್ ಮಾತಾಡಬೇಡ. பழைய ஏற்பாடு, ಅವನ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ. 2000 வருஷத்துக்கு பின்னாடி உன்னை ಬ್ಯಾಕ್ல ಅನ್ಕೊಂಡ. ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ 2000 ವರ್ಷ ಹಿಂದೆ ಬ್ಯಾಕ್ ಅಲ್ಲಿ ಕಳಿಸಬೇಕಷ್ಟೇ. ಬ್ಯಾಕ್ல போடாதீ பதில் சொல்லலாம். ನೀನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಹುದು. ಆಂಡವರ್ பேசுறாரு, ದೇವರು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. ಇಚ್ಛೆಯ ಅಡಕ, ನಮ್ಮ ಇಚ್ಛೆಯನ್ನು ಅಡಗಿಸಬೇಕ್ರಿ. இந்த சரீரம், ಈ ಶರೀರವು ಎದಕ್ಕೆ ಕೀழ்ಪಡಿಸப்பட வேண்டும், ಯಾವುದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು? 27వ
ವಸನತೆ 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. ಅದೇ ಕೊರಿಂಥಿಯರ ಪುಸ್ತಕ 1 ಕೊರಿಂಥರಿಗೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯ. கடைசி வார்த்தை, ಕಡೆ ವಾಕ್ಯ. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, ಮೈಯನ್ನು ಚಚ್ಚಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ತೇನೆ. எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, எல்லாரும் சொல்லுங்க. ಮೈಯನ್ನು ಚಚ್ಚಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಪೌಲನು என்ன செய்கிறானா? ಪೌಲನು ಏನ್ರಿ ಮಾಡ್ತಾನೆ? இந்த சரீரத்தை ನನ್ನ ಈ ಮೈಯನ್ನು ஒடுக்கி ಚಚ್ಚಿ கீழ்ப்படுத்துகிறேன். ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எதற்கு கீழ்ப்படுத்துகிறார்? ಯಾವುದಕ್ಕೆ ಸ್ವಾಧೀನಪಡಿಸುತ್ತೇನೆ? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்துகிறார். Praise the Lord. ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಗೆ ಸ್ವಾಧೀನ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவரை மேற்கொள்வதில்லை. ಈ ಶರೀರವಾದದ್ದು ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಜಯಿಸೋದಿಲ್ಲ. சவுல் இடைவிடாமல் என்ன பண்ணுகிறார்? ಈ ಪೌಲನು ಎಡಬಿಡದೆ ಏನ್ರಿ ಮಾಡ್ತಾನೆ? உபவாசம், ಉಪವಾಸ, ராத்திரியிலே கண்விழிப்பு, ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇದ್ದು 24 மணி நேரம் ஜெபம், 24 ಗಂಟೆಗಳು ಪ್ರಾರ್ಥನೆ, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறது, ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಜೀವಿತ ಮಾಡುವುದು, விரோதமாய் ஒன்றும் செய்வதில்லை, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನು ಮಾಡಲ್ಲ. அப்ப இந்த சரீரத்தை கீழ்ப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ಈ ಶರೀರವನ್ನು ಅವನು ಅಧೀನ ಮಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. உபவாசம் என்று சொல்கிறது ಉಪವಾಸ ಅಂತ ಹೇಳುವುದು ಫ್ಲಶ್ ಔಟ್. ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಫ್ಲಶ್ ಔಟ್ ಎಂಬುದಾಗಿ. அப்படி என்று சொன்னா, ಹಾಗೆಂದ್ರೆ இந்த சரீரத்துல டாக்ஸின் இருக்கு. ಈ ಶರೀರದಲ್ಲಿ ಟಾಕ್ಸಿನ್ ಉಂಟು. தமிழ்ல சொன்ன எப்படி சொல்றது? நச்சு. ನಚ್ಚು ಉಂಟು. சரீரத்துல என்ன இருக்குங்க? ಈ ಶರೀರದಲ್ಲಿ ಏನ್ರಿ ಉಂಟು? இந்த நச்சு கழிவாக்கப்பட வேண்டும். ಈ ನಚ್ಚು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು நீக்கப்பட வேண்டும். ಅದು ನಮ್ಮಿಂದ ಅಗಲಿಸಲ್ಪಡಬೇಕು. இப்ப ஏன் மனுஷனுக்கு வியாதி வருது? ಯಾಕ್ರಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ವ್ಯಾಧಿ ಉಂಟಾಗುತ್ತೆ? ಕ್ಯಾನ್ಸರ್ வருது. ಕ್ಯಾನ್ಸರ್ ಯಾಕ್ರಿ ಬರುತ್ತೆ? ಡಯಾಬಿಟಿಕ್ வருது. ಡಯಾಬಿಟಿಕ್ಸ್ ಯಾಕ್ರಿ ಬರುತ್ತೆ? உள்ள நச்சு சேர்ந்து ಅವನಲ್ಲಿ ನಚ್ಚಾವುದು ಹಾಗೆ ಸೇರ್ತಾರೆ ಬರುತ್ತೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இந்த இவன் நல்லா சாப்பிட்டு ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿ ஆடு மாடு பன்னி கறி ஒண்ணும் விடாம எல்லாத்தையும் மென்னு மினுங்கி ಕುರಿ ದನ ಮಾಂಸ ಎಲ್ಲವನ್ನು ಅಗದು ತಿಂದು ಚೆನ್ನಾಗಿ ಅಗದು ಎಲ್ಲ ನುಂಗಿ ಎಲ್ಲವನ್ನು ನುಂಗಿ சரீரத்துல என்ன இருக்குது? ಈಗ ಶರೀರದಲ್ಲಿ ಏನ್ರಿದೆ ಅವನಿಗೆ? ನಚ್ಚು ಇದೆ. இந்த டாக்ஸின் ஏரி, ಈ ಟಾಕ್ಸಿನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. இந்த டாக்ஸின் ನ್ಯಾಚುರಲ್ ಫ್ಲಶ್ ಔಟ್ ಆಗೋಣ. ಈ ಟಾಕ್ಸಿನ್ ಅದು ನ್ಯಾಚುರಲ್ ಆಗಿ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ವಾರಕ್ಕೆ ಒಂದು ದಿನ ಉಪವಾಸ, ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಬಾರಿ ಉಪವಾಸ ಮಾಡ್ಬೇಕು. ಎಷ್ಟು ದಿನ ಮಾಡ್ಬೇಕ್ರಿ? 1 ಅವರ್, ಒಂದು ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡ್ಬೇಕು. காலையில மத்தியானம் சாப்பிடாம படுக்கும் போது சாப்பிட்டுக்கோ. ನೀನು ಬೆಳಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟ ಮಾಡದೇ ಇರು, ನೈಟ್ ಮಲಗುವಾಗ ಊಟ ಮಾಡ್ಕೋ. ஆனா உபவாசம் இருக்கும் போது, ಹಾಗೆ ನೀವು ಉಪವಾಸ ಇರುವಾಗ ஜெபம் பண்ணு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. பட்டினி இருக்கக்கூடாது. ನೀವು சாப்பிடாமலே உபவாசம் பட்டிக்கணும். ಬರೀ ಊಟ ಮಾಡದೆ ಉಪವಾಸ ಇರ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. ಉಪವಾಸ ಇಲ್ಲ, ಪಟ್ಟಿನಿ. ಅದು ಉಪವಾಸ ಅಲ್ಲ ರೀ, ಬರೀ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಇರೋದಷ್ಟೇ. ஒரு 4 அவர் ಉಪವಾಸ இருந்தாலும் ನೀವು 4 ಗಂಟೆ ಉಪವಾಸ ಇದ್ರೂ ಸಹ ஜெபம் பண்ணு, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. என்ன ஜெபம் பண்ணா? ಏನಂತ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು. ஒடுக்கி கீழ்ப்படி, ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಅಧೀನಪಡಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಶರೀರಂ ಆವಿಯಾನವರಿಗೆ ಕೀழ்ಪಡಿಯುம்படியாக, ಈ ಶರೀರವಾದದ್ದು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವಂತೆ. நமக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது, ನಮಗೆ ಮೂಗಿಗೆ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುತ್ತಂತೆ. எப்படின்னு எனக்கு புரியல. ಅದು ಹೇಗೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಕೋಪ வருது? ಯಾವ್ದ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ ರೀ? ಮೂಗು ಮೇಲೆ ಕೋಪ ಬರೋದು ಅಲ್ಲೇಲಿಯಾ சொல்லுங்க. ಹೀಗೆ ಮೂಗಿನ ಮೇಲೆ ಕೋಪ ಬರಲ್ಲ, ಅಲ್ಲೇಲೇ ಹೇಳ್ರಿ. ಒಂದೇ ಒಂದು ಅಮ್ಮ ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತಿದ್ರೆ நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. அதோட அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಕಂಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಅದಿಲ್ಲ. அப்ப நம்ம உபவாசிக்கும் பொழுது, ನಾವು ಹೀಗೆ ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ, ಉಪವಾಸத்தோடு ஜெபம் பண்ணும்போது, ಮಾತ್ರವಲ್ಲ ಉಪವಾಸದೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಶರೀರದಲ್ಲಿ ಟಾಕ್ಸಿನ್ வெளியே போகுது. ಈ ಶರೀರದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಟಾಕ್ಸಿನ್ಗಳು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತದೆ. ಕ್ಯಾನ್ಸರ್ ವ್ಯಾಧಿ வருகிறது கொஞ்சம் கஷ்டம், ಕ್ಯಾನ್ಸರ್ ಬರುವುದು ಕಷ್ಟ ರೀ, ಬರಲ್ಲ. ಡಯಾಬಿಟಿಕ್ வருகிறது கொஞ்சம் கஷ்டம், ಡಯಾಬಿಟಿಕ್ಸ್ ಬರೋದಿಲ್ಲ, ಅದು ಕಷ್ಟನೇ. உங்களுக்குள்ள நச்சு கிடையாது. ಕಾರಣವೆಂದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ನಚ್ಚು ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತೆ. நச்சு உனக்குள்ள போராடி உன்னை வியாதியஸ்தனாய் பலவீனனாய் மாற்றி
மாற்றுகிறது. ಆ ನಕ್ಷೆ ಆದದ್ದು ನಮ್ಮಲ್ಲೇ ಹೋರಾಡಿ ನಮ್ಮನ್ನು ವ್ಯಾಧಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಬಲಹೀನತೆಯುಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೆ. என்ன பண்ணணும்? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? எத்தனை பேர் ஒரு நாளாவது வாரத்துல உபவாசி? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? அப்படின்னா பாஸ்டர், ಹಾಗೆಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ, நீங்க என்ன பாஷை ஜப்பான்ல பேசுறீங்களா? ನೀವು ಜಪಾನಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀರಾ? ಕನ್ನಡಾல ಇಲ್ಲ பேசுறீங்களா? ಕನ್ನಡದಲ್ಲೇ ಮಾತಾಡ್ತಿದ್ದೀರಾ? இல்ல ஜெர்மன்ல ಇಲ್ಲ பேசுறீங்களா? ಒಂದು ವೇಳೆ ಜರ್ಮನ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀರಾ? அப்படி சிலர் என்ன கேட்கிற மாதிரி ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ನೋಡಿ ಇಂತಹ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವ ಹಾಗಿದೆ. யோ, நீ ரட்சிக்கப்பட்டியா? ನೀನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? வாரத்துக்கு ஒரு நாள் பட்டி இருந்தான். ನೀನು ವಾರಕ್ಕೆ ಒಂದು ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡಲೇಬೇಕು. ಹಾಗೆ ಹೇಳೋಣ, நீ இருந்தா இந்த மாம்சம் உனக்கு கீழ்ப்படியும். ನೀನು ಹಾಗೆ ಇರುವುದಾದ್ರೆ ಈ ಮಾಂಸವು ನಿನಗೆ ಅಧೀನವಾಗುತ್ತೆ. Praise the Lord. சிலர் ஒரு மனைவி, ಕೆಲವರಿಗೆ ಒಂದು ಹೆಂಡತಿ, ரெண்டு மனைவி, ಎರಡು ಹೆಂಡತಿ, மூணு மனைவி, ಮೂರು ಹೆಂಡತಿ, நாலு மனைவி, ನಾಲ್ಕು ಹೆಂಡತಿ, அஞ்சு மனைவி, ಐದು ಹೆಂಡತಿ. அப்பா அப்பா, இவன் இப்பவே நரகத்துக்குள்ளதான் இருக்கிறான். ಈಗಲೇ ಅವನು ನರಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಆಲ್ರೆಡಿ நரகத்துக்கு போறத குறிச்சு ரொம்ப பேச வேணாம். ಅವನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನು ಬಹಳ ಮಾತಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. சொல்லுங்க, ಆಲ್ರೆಡಿ ಅವನು ಎಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ ಹೇಳ್ರಿ. பாவி நரகத்துல கிரியே இல்லை. ಪಾಪಿ ನೀನು ನರಕದಲ್ಲೇ ಇದೀಯಾ? உன்னை ரட்சித்தது ஆண்டவர் எதுக்காக? ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ಕರ್ತನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ? நரகத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக. ಆತನ ನರಕದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತೆಗೆಯುವುದಕ್ಕಾಗಿ. நம்முடைய டாபிக் என்ன? ನಮ್ಮ ಟಾಪಿಕ್ ಏನ್ರಿ? பெற்றுக்கொள்கிறவர்களாய் ஓடாது. ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿ ಓಡಬೇಕು. என்ன சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ ಏನು? சீக்கிரம் டாபிக்கே மறந்துட்டீங்கன்னா பிரசங்கம் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ಇಷ್ಟು ಬೇಗ ನೀವು ಟಾಪಿಕ್ ಅನ್ನೇ ಮರ್ತ್ಬಿಟ್ರೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಏನು ಪ್ರಯೋಜನ? ಹೇಳ್ರಿ. தலைப்பையே மறந்துட்டா எப்படி? ನಾವು ತಲೆಬರಹವನ್ನು ಮರ್ತ್ಬಿಟ್ರೆ ಹೇಗ್ರಿ? Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம டாபிக் என்ன? ನಮ್ಮ ಟಾಪಿಕ್ ಏನ್ರಿ? ಹೇಳ್ರಿ. ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡುವುದು. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவோம். ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾರೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡ್ತೇವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. Praise the Lord. இப்ப பவுலுடைய அறிக்கையில பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ಪೌಲನ அறிக்கைಯಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, வாடாத கிரீடத்தை பெறும்படி நாம் ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಹೀಗೆ ಬಾಡದೇ ಇರುವಂತ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆகையால் நாம் எப்படி ஓட வேண்டும்? ನಾವು ಹೇಗೆ ಓಡಬೇಕಾಗಾದ್ರೆ எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಇಚ್ಛೆ ಅಡಕವುಳ್ಳವರಾಗಿ ಮಿತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ. எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಾವು ಮಿತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲೂ. துணியில கூட இச்சை அடக்கம். ನಮ್ಮ ವಸ್ತ್ರದಲ್ಲೂ ಸಹ ಅಡಕವಾಗಿರಬೇಕು ರೀ. எனக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன தெரியுமா? ಪಾಸ್ಟ್ರಿಗೆ ಹಿಡಿಯದ ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? என் துணி கபோர்டு தந்தாதான். என் துணி கபோர்டு தந்தாதான். ಪಾಸ್ಟರ್ ಬಟ್ಟೆ ಕಬೋರ್ಡ್ ಅನ್ನು ತೆರೆದ್ರೆ எவ்வளவு ஷர்ட், ಎಷ್ಟು ಶರ್ಟ್ಗಳು, எவ்வளவு பேண்ட், ಎಷ್ಟು ಪ್ಯಾಂಟ್ಗಳು. வந்து யாரோ வாங்கிக்கோ நம்ம வரமாட்டோம். ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ತಗೊಳ್ಳಿ அப்படி சொன்னா கூட ரொம்ப டேஞ்சர். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಡೇಂಜರ್ ರೀ. காசு இல்லாதவனா, ನಾನೇನು ದುಡ್ಡು ಇಲ್ದವನ, பிச்சைக்காரனா, ನಾನೇನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡವನ, நான் போட்டுக்கணுமா? ನಾನು ಹಾಕೋಬೇಕಾ? சண்டைக்கு வந்துடாத ಅಪ್ಪ ನನ್ನ ಜಗಳಕ್ಕೆ ಬರ್ಬೇಡಪ್ಪ. மூட்டை கட்டி எங்காவது முடிச்சுட்டு அனுப்புறவளே. ಎಲ್ಲಾದ್ರೂ ಮೂಟೆ ಕಟ್ಟಿ ಹುಣಸೂರು ಕಳಿಸ್ತೇನೆ ಬಿಡು. ஏன் சொல்ல தெரியுமா? ಯಾಕೆ ಹೇಳ್ತದೆ ಗೊತ್ತಾ? ஒரு 4 ஷர்ட் இருந்தா நல்லா இருக்கு. ಒಂದು 4 ಶರ್ಟ್ ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. இல்ல ஒரு 6 இருந்தா நல்லா இருக்கு. ಇಲ್ಲ 6 ಶರ್ಟ್ ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. இது துவைச்சிட்டு அதை போட்டு, ಇದನ್ನು ಒಂದು ಅದನ್ನ ಹಾಕೋಬಹುದು. அதை எடுக்கணும், அதை துவைச்சி இதை போட்டுக்கலாம். ಅದು ಕೊಳೆ ಆದ್ರೆ ಅದನ್ನು ಒಗಿಬಹುದು, ಇದನ್ನ ಹಾಕೋಬಹುದು. அல்மாரா நிறைய ஷர்ட் இருந்தா, ಇಡೀ ಬೀರೋ ತುಂಬಾ ಶರ್ಟ್ ಗಳಿದ್ರೆ அது எடுக்க பார்க்கலாம். ಅದನ್ನ ತೆಗೆಯಪ್ಪ ನೋಡೋಣ. இந்த கம்பெனி பார்க்கலாம் பார்க்கலாம். ನೋಡು ಈ ಕಂಪನಿ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಇದನ್ನ இது ನೋಡಪ್ಪ. பார்க்கலாம். ನೋಡು ಇದನ್ನ ನೋಡೋಣಪ್ಪ. எது பார்த்தாலும் சமாதானம் இல்லை. ಯಾವ್ದನ್ನ ನೋಡಿದ್ರು ಸಮಾಧಾನ ಇರಲ್ಲ. ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருக்கு. ಆದ್ರೆ ಕರ್ತವ್ಯದ ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಿತಿಯಾಗಿರ್ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு புடவை கிட்ட போல ஷர்ட் கிட்ட தான் வந்து ಇವತ್ತು ನಾನು ಸಾರಿ ಬಲೆಯಲ್ಲಿ ಹೋಗಿಲ್ಲ, ಬರೀ ಶರ್ಟ್ ಬಲೆಯಲ್ಲೇ ಬಂದಿದ್ದೆ. தேவையில்லாத சப்ஜெக்ட் விட்டுடலாம். Praise the Lord. போதும் என்கிற மனதோடு ನಾವು ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸೊಂದಿಗೆ செய்யும் தெய்வ பக்தியே ಹಾಗೆ ಮಾಡುವಂತ ದೇವರ ಭಕ್ತಿ மிகுந்த ಬಹಳ ಆದಾಯ ರೀ ನಮಗೆ. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எப்ப நம்ம போதும்னு சொல்றோமோ, ಯಾವಾಗ ನಮಗೆ ಸಾಕು ಎಂಬ ಹೇಳ್ತೇವೋ
நமக்கு ஆரோக்கியம் கொடுங்க. ನಮಗೆ ಆರೋಗ್ಯ ಬರುತ್ತೇರಿ. நான் சிலருக்கு சாப்பிடுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். ಕೆಲವರಿಗೆ ಪಾಸ್ಟ್ರು ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಅಭ್ಯಾಸ ಕೊಡ್ತಾರೆ. ಅದು ஊழியத்துல என் கூட யாராவது வந்தாங்கன்னா ಸೇವೆಯಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ಗಳು ಯಾರಾದ್ರೂ ಹೋದ್ರೆ அவன் எவ்வளவு சாப்பிடுறான்னு நான் பார்த்துனே இருப்பேன். ಅವನು ಹೇಗೆ ಎಷ್ಟು ತಿಂತಾನೆ ಅಂತ ನೋಡ್ತಿರ್ತಾರೆ. சரி போடமா இருக்கும். ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இன்னொரு ஒரு கால் ஒன்று வைமா, ಇನ್ನೊಂದು ಕಾಲು ನೀಡಮ್ಮ, இன்னொரு கை ஒன்று வைமா, ಒಂದು ಕೈ, இன்னொரு தலை ஒன்று வைமா, ಒಂದು ತಲೆ ಒಂದಿಡಮ್ಮ. எவ்வளோ காலு தலை சாப்பிட்டு கடி ಎಷ್ಟು ಕಾಲು ತಲೆ ತಿಂತೀಯ ನೀನು? ஏதோ வச்சாங்களா? ಯಾವ್ದು ಇಟ್ರಾ? நீ விற்கும் போதே என்ன தெரியுமா நினைக்கணும், ನೀವು ಇಡುವಾಗಲೇ ಏನ್ ತಿಳ್ಕೊಬೇಕು ಗೊತ್ತಾ? வீட்டுல எனக்கு இப்ப சாப்பாடு போடுறாங்க, ಈ ಮನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಈಗ ಊಟ ಹಾಕ್ತಿದ್ದಾರೆ, இன்னும் 6 பேர் இருக்கிறாங்க, ಇನ್ನು 6 ಜನ ಮನೆಯಲ್ಲಿ நான் ಇದ್ದಾರೆ. சாப்பிட்டுட்டு போன பிறகு எத்தனை பேர் சாப்பிடணும்? ನಾನು ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ಊಟ ಮಾಡ್ಬೇಕು ಮತ್ತೆ? நீயே சாப்பிட்டு காரியம் எப்படி போயிட்டா, ನೀನೇ ಎಲ್ಲವನ್ನು ತಿಂದು ಖಾಲಿ ಮಾಡಿ ಹೋದ್ರೆ அந்த ஊழியக்காரங்க ரொம்ப பசியா இருப்பாங்க. ಅದರಲ್ಲಿ ಸೇವಕರು ಬಹಳ ಹಸಿವಿಂದಿರ್ತಾರೆ. அவங்களை குற்றம் சொல்லக்கூடாது. ಅವ್ರನ್ನ ತಪ್ಪು ಹೇಳ್ಬಾರ್ದು. எங்களை மாதிரி நாங்க சைக்கிள் வச்சு நாங்க பசி ஆயிடும். ಪಾಸ್ ಅವರ ಕಾಲದಲ್ಲಿ ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಸೈಕಲ್ ಓಡಿಸಿ ಹಸಿವಿಂದ ಆಗ್ತಾರೆ. அன்னைக்கு சைக்கிள் வச்சே கால் வலி, ಆ ದಿನದಲ್ಲಿ ಸೈಕಲ್ ಓಡಿಸೆ ಕಾಲು ನೋವು, அதுல வேற அந்த செயின் அறுந்துரும், ಆಗಾಗ ಚೈನ್ ಬೇರೆ ಬಿಚ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, திருப்பி அதை போடணும், ಮತ್ತೆ ಅದನ್ನ ಹಾಕ್ಬೇಕು, திருப்பி ஓடணும். ಮತ್ತೆ துಡಿಬೇಕು. ஜாலலில இருந்து கிருஷ்ணராஜபுரம், ಜಾಲಹಳ್ಳಿಯಿಂದ ಕೃಷ್ಣರಾಜಪುರ, ராஜபுரத்துல இருந்து ஜாலலி, ಮತ್ತೆ ಕೃಷ್ಣರಾಜಪುರ ಜಾಲಲ್ಲಿ, சின்னப்பா கார்டன், ಚಿನ್ನಪ್ಪ ಗಾರ್ಡನ್, எல்லா தேவர் ஜீவನಲ್ಲಿ, ದೇವರ ಜೀವನಲ್ಲಿ எல்லா சுத்துவோம். ಹೀಗೆಲ್ಲ ಎಲ್ಲ ಕಡೆ ಸುತ್ತ ಸುತ್ತಿದ್ದಾರೆ. எல்லா வீட்டுல போன நம்ம கேட்பாங்க, ಎಲ್ಲ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಏನ್ ಕೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அப்ப நம்ம பாஸ்டர்லாம் அவங்க பிரதர், ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಪಾಸ್ ಆಗ್ಲಿಲ್ಲ, ಬ್ರದರ್ ಅವರೇ ரொம்ப மரியாதையா தான் சொல்லுவாங்க, ಬಹಳ ಮರ್ಯಾದೆಯಿಂದ ಕರೀತಾರೆ. ಬ್ರದರ್ ಅವರೇ சாப்பிட்டீங்களா, ಊಟ ಮಾಡಿದ್ರಾ? இப்ப நம்மளே காஞ்சி கிடக்குது. ನಾವೇ ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ಹಸುವೆ என்ன சொல்றது, ಏನ್ರಿ ಹೇಳೋದು? ஒன்னும் சொல்ல மாட்டேன். ಏನು ಹೇಳಲ್ಲ ಅಲ್ಲಿ. 24 படம் காமி, ನಾವು ಬರೀ ನಗ್ದು ಬರೀ ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ತೇವೆ ಅಷ್ಟೇ. அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ தெரியாது. ಅವ್ರು ಏನ್ ಮನ್ಸಲ್ಲ ಅನ್ಕೋತಾರ ಗೊತ್ತಿಲ್ಲ. டீ குடிக்கிறீங்களா, ಒಂದು ಟೀ ಕುಡಿತೀರಾ? அதெல்லாம் குடும்பம். ஒரு டீ குடிச்சோம், ಒಂದು ಟೀ ಕುಡಿದು ಅದರಲ್ಲ ಇನ್ನೊಂದು வீட்டுக்கு போனோம், ಅರ್ಧ ಗಂಟೆ ಇನ್ನೊಂದು ಮನೆಗೆ ಹೋದ್ರು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಸಿಸ್ಟರ್, ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಸಿಸ್ಟರ್ ಅವರೇ, ಓ ವಾಂಗ ಬನ್ನಿ ಬ್ರದರ್ ಅವರೇ, ನೀವು ನೀವು ಬರ್ಬೇಕೆಂದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. இந்த அம்மா என்ன வச்சிருக்கோம், ಅಯ್ಯೋ ಈ ಅಮ್ಮ ಏನ್ ಇಟ್ಟಿದ್ದಾಳೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா, ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ ನಮ್ಮ ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ வாயை திறந்தா ரத்தம் வெளியே வரும், ಅವರ ಬಾಯಿ ತೆರೆದ್ರೆ ರಕ್ತ ಬರುತ್ತೆ ಹೊರಗಡೆ. ஸ்டாப் பண்ணும்படியாச்சும் ಅದು ನಿಲ್ಲುವಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಯಾರು ஸ்டாப் பண்றது, ಅದನ್ನ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಇವರೇ ಸಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಕರ್ಕೊಂಬರಮ್ಮ, ಬಾ ಹೊರಗಡೆ. அப்பதான் 10 கை வெளியே, ಆಗ ಅದು ಹಾಗೆ போக மாட்டேன், ನಾನು ಹೋಗಲ್ಲ. நீ யார் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா, ನೀನ್ ಯಾರು ಈ ಮನೆಗೆ ಸ್ವಂತದವರ, ನೀನು ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? ಹೋಗು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. அது கீழே விழுந்து போய் ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ. சந்தோஷம் ஆயிடுவாங்க, ಬಹಳ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ. கொடுப்பாங்களோன்னு காலத்துக்கு ಏನು ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ ಕಾದುತ್ತೇವೆ. ஒரு டீ குடிக்கிறீங்களா, ಒಂದು ಟೀ ಕುಡಿತೀರಾ? ಮತ್ತೆ சரி குடுமா, ಸರಿ ಕೊಡಮ್ಮ. அந்த டீயாவது குடிக்கிறோம். ಈ ಟೀ ಕುಡಿತಾರೆ. டீ குடிச்சு ಹೀಗೆ ಟೀ ಕುಡಿದು ஒரு நாள் சாயந்தரம் ஆகும்போது ಒಂದು ದಿನ ಸಾಯಂಕಾಲ ಆಗುವಾಗ 17 டீ குடிச்சோம். 17 ಟೀ ಮಾತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சம்பாரிச்சு கொண்டு வர்றதுக்கு ಇಲ್ಲೆಲ್ಲ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ டீ குடிச்சோம். ಎಷ್ಟು ಟೀ ಕುಡಿದಿದ್ದೇವೆ? எவ்வளவு டீ குடிச்சோம்? ಎಷ್ಟು ಟೀ ಕುಡಿದಿದ್ದೇವೆ? வீட்டுக்கு வந்தா ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ எங்க அம்மா சொல்லுவாங்க, ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮನವರು ಹೇಳ್ತಾರೆ, அவனே ಬಾ ಬನ್ನಿ சாப்பாடு வச்சு காத்து ನಿನಗಾಗಿ ಊಟ ಮಾಡಿ சாப்பிடுறான்னு சொல்லி ಬನ್ನಿ ಊಟ ಮಾಡಿ எங்க அம்மா தான் சொன்னாங்க. ತಾಯಿಯವರು ಹೇಳ್ತಾರೆ. Praise the Lord. அப்ப அந்த நாட்கள்ல ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ஒரு பாஸ்டர் இருந்தார், ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಇದ್ರು. அவர் கீழே இன்னொரு பாஸ்டர் இருந்தார், ಅವರ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಇನ್ನೊಬ್ರು ಪಾಸ್ಟರ್ ಇದ್ರು. நாங்க 2 பேரும் அந்த பாஸ்டர் தான் ஊழியம் செய்வோம். ಆ ಎರಡು ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಸೇರಿ பாஸ்டர் இம்மானுவேல், ಅವರ ಹೆಸರು ಇಮಾನಿಯಲ್ ಎಂಬುದಾಗಿ. ஒரு நாள் நாங்க ஒரு வீட்டுக்கு போனோம், ಒಂದಿನ ಒಂದು ಮನೆಗೆ ಹೋದ್ರು ಪಾಸ್ಟರ್. அங்க ஒரு பாஸ்டர் இருந்தார், ಅಲ್ಲೊಬ್ಬ ಪಾಸ್ಟರ್ ಇದ್ರು. அவர் வந்து ஏர் ஃபோர்ஸ்ல குக்கு, ಅವರು ಏರ್ ಫೋರ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕುಕ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ರು. அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு, ಅವರಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು. ஒரு கோழி அறுத்து ಇವತ್ತೊಂದು ಕೋಳಿಯನ್ನು ಕೊಯ್ದು அதுக்குள்ள என்னென்னவோ வச்சு ಅದರಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇಟ್ಟು அதை தெச்சு ಅದನ್ನು ಒಳೆದು அதை உள்ள விட்டு ಅದರಲ್ಲಿ ಅವನಲ್ಲಿ ಬಿಟ್ಟು அதை நல்லா அவிச்சு ಚೆನ್ನಾಗಿ ಬೇಯಿಸಿ எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிட்டு ಎತ್ತು ಒಂದು ಪ್ಲೇಟ್ ಅಲ್ಲಿ பிரியாணி பண்ணிட்டு ಬಿರಿಯಾನಿ ಮಾಡಿ அவர் ஜெபம் பண்ணார். ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, ದೇವರೇ யாராவது 2 ஊழியக்காரர் அனுப்பு, ಯಾರಾದ್ರೂ ಇಬ್ರು ಸೇವಕರನ್ನು ಕಳಿಸು. தாராள குணம் ஒருத்தர் அனுப்புன்னு சொன்னார். ಅವರು ಧಾರಾಳ ಗುಣ ನೋಡಿ ಒಬ್ಬರನ್ನ ಇಬ್ಬರನ್ನು ಕರೆಸಿ ಎಂಬುದಾಗಿ
ಪಾಸ್ಟರ್ ಮಾನ ಹೋಗಿ ಆ ನಿನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಪಾಸ್ ಇಮಾನುಯೇಲ್ ಇದ್ರು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಅವರಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಉಂಟಾಯ್ತು. ಆಹಾ ಆಹಾ ಪಾಸ್ಟರ್ ವಾಂಗ ಪಾಸ್ಟರ್ ದಯವಿಟ್ಟು ಒಳಗಡೆ ಬನ್ನಿ ಬನ್ನಿ. ಬೇಸಾದೀಗ ನೀ ಏನು ಮಾತಾಡಬೇಕು ಕೈ ಕಳುವೆ ಮೊದಲು ಕೈ ತೊಳ್ಕೊಳ್ಳಿ, ಸಾಪಿಲ್ಲ ನಾವು ಊಟ ಮಾಡೋಣ. பெரிய கோழி எடுத்து டேபிள் மேல வச்சு. ಹಾಗೆ ಅವ್ರು ಮಾಡಿದಂತ ಕೋಲಿ ಅಂತ ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಇಟ್ರು. நாங்க கோழி காலை தான் பார்த்தோம். ನಾವು ಬರೀ ಕೋಲಿ ಕಾಲನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. இல்லைன்னா தப்பி தவறி எங்களுக்கு கோழி கழுத்தை போட்டுருவாங்க. ಇಲ್ಲದಿದ್ರೆ ತಲೆನ ಹಾಕ್ತಾರೆ, ಕೋಲಿ ತಲೆ ಅಷ್ಟೇ. நம்ம சொல்லுவே நல்ல பீஸ் போடுறா, ಒಳ್ಳೆ ಪೀಸ್ ಹಾಕು. இது கரண்டில சுரண்டி சுரண்டி ஒரு கழுத்து போடும். ಹೀಗೆ ಕಲಸಿ ಕಲಸಿ ಒಂದ್ ತಲೆ ಪೀಸ್ ಹಾಕ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. நீங்க இல்ல, ನೀವಿಲ್ಲ ರೀ, நீங்களாம் ரொம்ப நல்ல ஆளு. ನೀವು ಬಹಳ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಗಳು. Praise the Lord. Praise the Lord. அப்படி யாரா நீங்க போட்டிருந்தா கர்த்தர் உங்களை மன்னிக்கிட்டோம். ಹಾಗೆ ನೀವು ಒಂದ್ ವೇಳೆ ಹಾಕಿದ್ರೆ ಕರ್ತನಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿ. கர்த்தர் ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப சாப்பிட வச்சா. ಆಗ ಊಟ ಮಾಡಕ್ಕೆ எவ்வளவு ಕೇಳಿ சந்தோஷம் தெரியும். ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಗೊತ್ತಾ? மேஷாக் அவர் போய் சேர்ந்துட்டார். ಅವರ ಹೆಸರು ಮೇಷಕ್ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿ ಸೇರಿದ್ರು. கோழி ஒரு கத்தி எடுத்து ஒரு அறுத்தா இருப்பார். ಹಾಗೆ ಕೋಲಿಯನ್ನು ಕತ್ತಿ ತೆಗೆದು ಒಂದು ಕುಯ್ದ್ರು. எங்களுக்கு இது உள்ள என்ன இருக்குமோ, கோல்ಡ್ இருக்குமா, சில்வர் இருக்குமா? ಆ ಕೋಲಿ ಹೊಟ್ಟೆಯೊಳಗೆ ನಮಗೆ ಅನಿಸ್ತು ಗೋಲ್ಡ್ ಇರುತ್ತಾ ಸಿಲ್ವರ್ ಇರುತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ. நல்ல பட்டாணி இருந்துச்சு, ಅದರಲ್ಲಿ ಪಟಾಣಿ ಇತ್ತು, நல்ல அதுல கேஷ்யூ நட் இருந்துச்சு, ಕ್ಯಾಶ್ಯೂ ನಟ್ ಎಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ಇತ್ತು. என்னென்னவோ சேர்த்து உள்ள வச்சிருக்காங்க. ಏನೇನೋ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சாப்பிட்டு ரொம்ப திருப்தியான ಇವರು ತಿಂದು ಚೆನ್ನಾಗಿ நான் ತೃಪ್ತರಾದ್ರು. வீட்டுக்கு வந்துட்டேன். ಮನೆಗೆ ಬಂದು ಪಾಸ್ಟರ್ ಅವರು, பாவப்பட்ட பாஸ்டர் ஃப்ரெண்டு, ಈ ಪಾಪ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಅವ್ರ ಫ್ರೆಂಡ್ அவங்க பாஸ்டர்ட்ட போனோம். ಅವ್ರ ಪಾಸ್ ಬಳಿಗೆ ಹೋದ್ರು. அவர் பேர் KR பால். ಅವ್ರು KR ಪಾಲ್ ಅಂತ தண்ணி பால் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பால். ಅವರು ಬಹಳ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆದ ಹಾಲು ಅವರು. பிரைஸ் அதான் KR பால்னு வச்சா. ಅದನ್ನ KR ಪಾಲ್ ಅಂತ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரைஸ் எல்லாம் Praise the Lord. அப்ப அவர் கேட்டாரு, ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು, இமானுவே ಇಮಾನುಯೇಲ್ ಅವರೇ என்ன சாப்பிட்ட? ಏನ್ ತಿಂದೆ? இப்ப இவருக்கு பயம். ಇವ್ರಿಗೆ ಹೆದರಿಕೆ. என்னத்துக்கு? ಯಾಕೆ? என்ன சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு பயம். ಇವ್ರು ಏನ್ ತಿಂದರೋ ಅದನ್ನ ಹೇಳಕ್ ಭಯ. பாஸ்டர், ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ அதுவா? ಅದನ್ನ நாங்க மேஷாக்கு வீட்டுக்கு ನಾವು போனோம். ಮೇಷಕ್ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆವು. அவர் பாஸ்டர் ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ ஒரு பெரிய கோழிய ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಳಿಯನ್ನು அவிச்சு ಅದನ್ನು ಅಡಿಗೆ ಮಾಡಿ டேபிள் மேல எங்களுக்கு வச்சிட்டாரு பாஸ்டர். ಟೇಬಲ್ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಇಟ್ರು ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ. கூட பிரியாணி வச்சிட்டாரு ಅಲ್ಲಿ பாஸ்டர். ಬಿರಿಯಾನಿ ಸಹ ಇಟ್ರು. பாஸ்டர் நம்ம சொன்னாரு, ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? ஆ அன்னைக்கு கேட்டா பிரியாணின்ற, ಅವತ್ತು ಕೇಳಿದ್ರೆ ಬಿರಿಯಾನಿ ಅಂತ ಹೇಳಿದೆ, இன்னைக்கு கேட்டா பிரியாணின்ற. ಇವತ್ತು ಕೇಳಿದ್ರೆ ಬಿರಿಯಾನಿ ಅಂತೀಯ. உண்மையிலே அந்த ஊழியக்காரர் 2 டைம் தான் பிரியாணி சாப்பிட்டுக்கிறார். ನಿಜವಾಗ್ಲಿ ಆ ಸೇವ್ರು 2 ಬಾರಿ ಮಾತ್ರ ಬಿರಿಯಾನಿ இந்த ತಿಂದಿದ್ದಾರೆ. கேட்ட ஊழியக்காரர் எப்ப கேட்டுக்கிறாரு? ಈ ಕೇಳಿದಂತ ಸೇವ್ರು ಯಾವಾಗಾದ್ರೂ இந்த ಕೇಳಿದ್ರು 2 டைம் தான் கேட்டுக்கிறாரு. ಬರೀ 2 ಟೈಮ್ ಮಾತ್ರ ಕೇಳಿದ್ದಾರೆ. எப்பாவது நடுவுல கேட்டுக்க கூடாது. ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಕೇಳಿರ್ಬಾರ್ದಾ? இந்த 2 டைம் தான் கேட்டுக்கிறாரு. ಬಿರಿಯಾನಿ ತಿಂದಂತ 2 ದಿನದಲ್ಲಿ ಅವ್ರು ಕೇಳಿದ್ದಾರೆ. சொன்னதை கேட்டு சொல்லாரு. ಇವರು ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. அன்னைக்கு கேட்டா பிரியாணி, ಅವತ್ತು ಕೇಳಿದ ಬಿರಿಯಾನಿ, இன்னைக்கு கேட்டா ಮತ್ತೆ பிரியாணி. ಇವತ್ತು ಕೇಳ್ತಾರೆ ಇವತ್ತು ஆனா ಬಿರಿಯಾನಿ. நாங்க 17 டீ குடிச்சிட்டு, ನಾನು 17 ಟೀ ಕುಡಿದು சைக்கிள் அடிச்சிட்டு, ಸೈಕಲ್ ತುಳ್ಕೊಂಡು ಈ ಗ್ರೌಂಡ್ ಇದೆ தெரியுமா? ಇಲ್ಲಿ ಗ್ರೌಂಡ್ ಇದೆ ಗೊತ್ತಾ? ಮೇಲೆ ಮಿಲಿಟರಿ ಗ್ರೌಂಡ್. ಮೇಲೆ ಮಿಲಿಟರಿ ಗ್ರೌಂಡ್ ಇದೆ அந்த ಗೊತ್ತಾ? கிரவுண்ட்ல நாங்க 2 பேரும் சைக்கிள் அடிச்சிட்டு போவோம். ಆ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಇಬ್ರು ಸೈಕಲ್ ಹೋಗ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ರು. சீட் ஆடினே இருப்பானுங்க, ಅಲ್ಲಿ ಚೀಟ್ ಆಡ್ತಿರ್ತಾರೆ. இறங்கிட்டு ஓடுவானுங்க. ಅವ್ರು ಇಳಿದು ಓಡ್ತಾರೆ. போலீஸ்காரன் வந்தானா வந்தானா ಆ ಪೊಲೀಸ್ ಬಂದ್ರೆ ಅಂದಾಗ ಹೆದರ್ಕೊಂಡು ಓಡ್ತಾರೆ. பார்த்தா எப்படி இருக்கும்? ನಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ நல்லா ಹೇಗಿರುತ್ತೆ? சாட்டா வெட்டி ಚೆನ್ನಾಗಿ ಶಾರ್ಟ್ ಆಗಿ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು போலீஸ்கார மாதிரி இருக்கும். ಪೊಲೀಸ್ ಅವರು ಆಗಿರ್ತಾರೆ. இப்படி நாங்க ஜீவிச்சோம். ಹೀಗೆಲ್ಲ ನಾವು ಜೀವಿಸ್ತೇವೆ. இச்சை அடக்கம் ட்ரைனிங் தேவையே இல்லாம ನಮಗೆ ಇಚ್ಛೆಯ ಅಡಗಿಸುವುದು ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಯಾವುದು ಬೇಕಾಗಿರ್ಲಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನ್ರಿ? காலமெல்லாம் குடிச்சது 17 டீ. ಕಾಲವೆಲ್ಲ ಕುಡಿದು 17 ಟೀ. நான் உண்மையாவே ನಾನು சொன்னேன், ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, நான் சும்மா சொல்லல. ನಾನು ಸುಮ್ಮನೆ ಹೇಳಿಲ್ಲ ರೀ. அந்த சாப்பாடு பார்க்கணும்னு ரொம்ப ஆச்சு. ಆ ಆಹಾರವನ್ನು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಊಟ ನೋಡಿ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ. சில விசுவாசிகள் சின்னப்பா அண்ணன் நம்ம எஸ்கே கார்டன்ல இருந்தாங்க. ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಮ್ಮ SK ಗಾರ್ಡನ್ ಇದ್ರು. அந்த வீட்டுக்கு போனா மாத்திரம் கேரண்டி தெரியும், ಆ ಮನೆಗಳಿಗೆ ಹೋದ್ರೆ ಗ್ಯಾರಂಟಿ ಗೊತ್ತು, நமக்கு இன்னைக்கு சாப்பாடு இருக்குது. ನಮಗೆ ಇವತ್ತು ಊಟ ಇದೆ. அது பருப்பு குழம்பாது இருக்கட்டும், ಅದು ಬೇಳೆ ಸಾರು ಆಗಿರ್ಲಿ, அப்புறமாவது இருக்கட்டும், ಹಪ್ಪಳವಾಗಿರ್ಲಿ, நம்ம ஓடி போய் ಓಡೋಗಿ ஒரு முட்டையை வாங்கி ಒಂದು ಮೊಟ್ಟೆ அதை ತಗೊಂಡ್ಬಂದು பொரிச்சு ಅದನ್ನು ಅಡಿಗೆ ಮಾಡಿ சாப்பிடுங்க பாஸ்டர், ತಿನ್ನಿ ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ, சாப்பிடுங்க எங்களை போஷிப்பா. ತಿನ್ನಿ ಪಾಸ್ಟರ್ ಎಂಬುದಾಗಿ ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಿದ್ರು. ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. டாபிக் எங்கேயோ போயிடுச்சு. ಈಗ ನಮ್ಮ ಟಾಪಿಕ್ ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. இச்சை, ನಮ್ಮ ಇಚ್ಛೆ சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ, இச்சை ಇಚ್ಛೆ ಅದು ಮಿತಿಯಾಗಿರುವ நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನ್ರಿ ಬೇಕು? ನಾವು பெற்றுக்கொள்ளணும்னா ನಾವು ಹೊಂದ್ಕೋಬೇಕಾದ್ರೆ சரீரத்தின் இச்சைகளை அடக்க. ನಮ್ಮ ಶರೀರದ ಎಲ್ಲ ಅಭಿಲಾಷೆಗಳನ್ನು இந்த ಅಡಗಿಸಬೇಕು. சரீரம் உனக்கு விரோதமாய் போராடும். ಈ ಶರೀರವು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡುತ್ತೆ. பரலோக
ಬೇಕಾದರೆ ಉಪವಾಸಿ ನೀನು ಉಪವಾಸ ಮಾಡಿ ಜಪಂ ಪಣ್ಣಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾತಿರೆಂದು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಜಪಂ ಪಣ್ಣಿ ನೀವು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪಗಲ್ ಜಪಂ ಪಣ್ಣಿ ಹಗಲಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಡೆಕಂಬೋದಲ್ಲ ಸಮಯ ಸಿಕ್ಕಿದಾಗೆಲ್ಲ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಜಪಂ ಪಣ್ಣಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಜಯಶಾಲಿಯಾಗಿ ನೀವು ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಬದಲಾಗ್ತೀರಾ. அப்பொழுது கர்த்தர் உனக்கு சொல்வார் ಆಗ ಮಾತ್ರ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ நீ பெற்றுக்கொள்ளும் ஓடி ஓடி வருவாய் ನೀನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡಿ ಬಂದಿದ್ದಿ என்னவாய் வருவாய் ನೀನು ಏನಾಗಿ ಬರುತ್ತೀಯಾ ஓடினதும் ನಾನು ಓಡಿದ್ದು நான் பிரயாசப்பட்டதும் ಪ್ರಯಾಸಪಟ್ಟಿದ್ದು விருதவாய் இருக்கவில்லை ಅದು ಬರಿದಾಗಿರಲಿಲ್ಲ. கடைசி நாளில் நாம் யாரும் வெட்கப்படக்கூடாது ಕ್ರೈಸ್ತನ ದಿನದಲ್ಲಿ ಯಾವ ನಾವು ನಾಚಿಕೆಗೊಳಗಾಗಬಾರದು. என்ன பண்ணப்படக்கூடாது சொல்லுங்க ಏನಾಗಬಾರದು ಹೇಳ್ರಿ. எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಹರ್ಷ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. சொன்னா நான் கர்த்தருடைய நாளே மகிழ்ச்சி அடையும்படி ಪೌಲನು ಹೇಳಿದನು ಕರ್ತನ ದಿನದಲ್ಲಿ ಹರ್ಷ ಉಳ್ಳವನಾಗಿರುವಂತೆ. கர்த்தருடைய நாள் என்று சொன்னால் கடைசி நாள். ಆ ಕರ್ತನ ದಿನ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಕಡೆ ದಿನವಾಗಿದೆ. நாம் எல்லாரும் கணக்கு கொம்படி கர்த்தருக்குள்ளாக நிற்க ನಾವು போகிறோம். ಎಲ್ಲರೂ ಸಹ ದೇವರ ಮುಂದೆ ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಮುಂದೆ ನಿಲ್ತೇವೆ. அந்த நாளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ಆತನ ದಿನದಲ್ಲಿ ಹರ್ಷವನ್ನು ಹೊಂದಿಕೋಬೇಕು. எனக்கு கொஞ்ச நாளா தூக்கம் வருது. ಸ್ವಲ್ಪ ದಿನದಾಗಿ ನನಗೆ ನಿದ್ರೆ ಬರೋಲ್ಲ. யாரை நினைச்சினா ಯಾವ ನೆನೆಸಂದ್ರೆ விசுவாசிகளாக உங்களை நினைச்சு ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿ எவ்வளவு பிரசவம் பண்ணிட்டோம் நம்ம. ಇಷ್ಟು ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ ನಾವು. இவங்கெல்லாம் போவாங்களான்னு எனக்கு ಮತ್ತೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನನ್ನಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன கிடையாது தெரியுமா? ಇವತ್ತಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಏನ್ ಇಲ್ಲ ಗೊತ್ತಾ? நான் சொல்றதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. தெய்வ பயம் கிடையாது. ದೇವರ ಭಯ ಎಂಬುದಿಲ್ಲ. ஒரு பாவத்தை செய்கிறவன், ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡುವವನು, ஒரு விபச்சாரத்தை செய்கிறவன், ಒಂದು ವ್ಯಭಿಚಾರವನ್ನು ಮಾಡುವವನು, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன், ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಇಚ್ಛೆಯೊಂದಿಗೆ ನೋಡುವವನು, துன்மார்க்கமாய் வாழ்கிறவன், ದುರ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವನು, எப்படியாவது ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று ಹೇಗಾದ್ರೂ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ, எப்படியா ஜனங்களை காசுகளை ஏமாற்றுகிறவன், ಹೇಗಾದ್ರೂ ಜನಗಳ ಕಾಸುಗಳನ್ನು ಏಮಾರಿಸುವವನು. இவங்களெல்லாம் நினைக்கும் போது ಇವರೆಲ್ಲ ನಾನು ನೆನೆಸುವಾಗ ராத்திரியில கண்ணீர், ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಕಣ್ಣೀರು ಉಂಟಾಗುತ್ತೆ, தூக்கம் வருது. ನಿದ್ರೆ ಬರಲ್ಲ ರೀ. உண்மையிலே சொல்றேன், ನಿಜವಾಗಿ ಇದನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ராத்திரியில கண்ணீர் வருது. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರುತ್ತೆ. ஆண்டவரே, ಕರ್ತನೇ, இந்த தெய்வ பயம் இல்லாத ஜனம் எங்கே போகும்? ಈ ದೇವರ ಭಯ ಇಲ್ಲದ ಜನಗಳು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ? துன்மார்க்கமாய் ஜீவிக்காதே, ಇವರು ದುರ್ಮಾರ್ಗವಾಗಿ ಜೀವಿಸಬೇಡ, விபச்சாரம் செய்யாதே, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬೇಡ, பொய் சொல்லாதே, ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡ, கள்ளத்தனம் சேர்க்காதே, ಕಳ್ಳತನವನ್ನು ಮಾಡಬೇಡ, திருடாதே, ಕಳ್ಳತನ ಮಾಡಬೇಡ, மற்றவனுடைய காசை வாயிலே போட்டுக்காதே, ಮತ್ತೊಬ್ಬರ ಹಣವನ್ನು ತಿಂದು ನುಂಗಬೇಡ, ஏமாத்தி வேலை செய்யாதே, ಏಮಾರಿಸಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಡ, பணத்தை சம்பாதிக்காதே. ಹಣವನ್ನು ಹಾಗೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಡ. எல்லாம் சொல்லும் போது ಇದೆಲ್ಲ ಹೇಳುವಾಗ அப்படின்னு தள்ளிட்டு போற ಹಾಗೆ விசுவாசம் ಉದಾಸೀನ ಮಾಡುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಉಂಟು. ஆகிய கர்த்தருடைய நாமத்திலே சொல்றேன். ಆದ ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. என் ஆண்டு இருதயத்தில் ஆண்டவர் சொன்னார், ಈಗ ಈ ವರ್ಷದ ಕೊನೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ஜனங்களுக்கு சொல், ನಿನ್ನ ಜನಗಳಿಗೆ ಹೇಳು, பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடு. ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡ್ರಿ. எப்படி ஓடு? ಹೇಗ್ರಿ ಓಡಬೇಕು? நம்மை ஆண்டவர் தள்ளிவிடக் கூடாது. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಬಾರದು ರೀ. நமக்காய் ஆண்டவர் என்ன கொடுக்க வேண்டும்? ಕರ್ತನು ನಮಗಾಗಿ ಏನ್ರಿ ಕೊಡಬೇಕು? எப்படியோ வாழ்ந்து விட்டார், ಹೇಗೆ ಜೀವಿಸ್ಬಿಟ್ಟೆ, எப்படியோ ஜீவித்து விட்டார், ಹೇಗೆ ಜೀವಿಸ್ಬಿಟ್ಟೆ, பரவாயில்லை. ಪರವಾಗಿಲ್ಲ. கர்த்தர் இப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ், ಕರ್ತನು ಮತ್ತೊಂದು ಚಾನ್ಸ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. சான்ஸ் பயன்படுத்தி ಈ ಚಾನ್ಸ್ ಅನ್ನು ಉಪಯೋಗಪಡಿಸಿಕೋ. உலகத்தின் அடையாளங்கள் கடைசி நாளா ಈ இருக்கு. ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಕಡೆಯದಿಂದ இனி ಗುರುತಾಗಿದೆ. காலம் செல்லாது. ಇನ್ನು ಮುಂದೆ ಕಾಲವು ಸಲ್ಲದು. நான் பாவத்திலே வாழக்கூடாது, ನಾನು ಪಾಪದಲ್ಲೇ ಮತ್ತೆ நான் ಜೀವಿಸಬಾರದು, அக்கிரமத்திலே ನಾನು வாழக்கூடாது ಅಕ್ರಮದಲ್ಲೇ ಇನ್ನು ಜೀವಿಸಬಾರದು என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு ಹೀಗೆ ಹೇಳಿ ಮನಸ್ತಾಪಪಟ್ಟು நீ மனம் திரும்பி ஜீவித்தார், ನೀನು ಮಾನಸಾಂತರಪಟ್ಟು ಜೀವಿಸುವುದಾದರೆ எனக்கு பரலோகம். ನಿನಗೆ ಪರಲೋಕ ಉಂಟು. எத்தனை பேருக்கு அந்த பரலோகம்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಆ ಪರಲೋಕವು ಬೇಕು? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாஸ்டர் வில்சன் என்று ஒரு நல்ல ஒரு பாடலை பாடினார். ಪಾಸ್ಟರ್ ವಿಲ್ಸನ್ ಎಂಬ ಹೇಳುವವರು ಒಳ್ಳೆ ಹಾಡನ್ನು ஒரு ಹಾಡಿದರು. பெந்தெகோஸ்த பாஸ்டருடைய மகன், ಒಂದು ಪೆಂಟೆಕೋಸ್ತ ಪಾಸ್ಟರ್ ಮಗನು ஓடுகிறேன் ஓடுகிறேன் பாடு. பரம அழகின் பந்தய பொருள்
அவர் அழகாய் பாடி ಅವರು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಆಡಿದ್ದಾರೆ. ரொம்ப ஒரு பரிசுத்தவான். ಅವರು ಬಹಳ ಪರಿಶುದ್ಧವಂತರು. தேவனுக்கு பயந்து நடக்கிறார். ದೇವರಿಗೆ ಹೆದರಿ ಭಯಪಡುವ. யார் என்ன கோட் சூட் போட்டா கூட அதே வெள்ளை தான் போடும். ಅವರು ಯಾರೇ ಕೋಟ್ ಶೂಟ್ ಹಾಕಿದ್ರು ಇವರು ಬದಿ ಬಟ್ಟೆ ಬಿಳಿ ಬಟ್ಟೆ பக்தி ஒரு தகப்பனுடைய வழியில் நடக்கிறார். ಅವರ ತಂದೆಯ ಹಾಗೆ நான் சொல்ல வருகிறேன். ನಾನು ಹೇಳು ಬರುವುದು ಏನು? ஓடுகிறேன், ನಾನು ಓಡುತ್ತೇನೆ, நான் ஓடுகிறேன். ನಾನು ಓಡುತ್ತೇನೆ. யாருக்காக ஓடுகிறேன்? ಯಾರಿಗಾಗಿ ಓಡುತ್ತೇನೆ? இயேசுவுக்காக. ನನ್ನ ಯೇಸುಗಾಗಿ ಓಡಲಿಕ್ಕೆ. நான் இதுக்காக ஓடணும். ನೀನು ಮತ್ತು ನಾನು ಯಾವುದು ஒரு நல்ல பங்களா கட்டிட்டா போதும். ನಾನು ಒಳ್ಳೆ ಬಂಗ್ಲಾ ಕಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು. இயேசு வந்தா அந்த வீடு பூத் பங்களாவா. ಯೇಸು ಬಂದ್ರೆ ಆ ಬಂಗ್ಲಾ ಭೂತ್ ಬಂಗ್ಲಾ ಬದಲಾಗುತ್ತೆ. நீ கட்டுகிறது நல்லது, வாழ்கிறது. ನೀನು ಕಟ್ಟುವುದು ಒಳ್ಳೆಯದು, ಜೀವಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದು. நான் சொல்ல வேண்டியது, ಆದರೆ ನಾನು ಹೇಳುವುದು, எனக்கு பரலோகத்திலே ஒரு வீடு, ನಮಗೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ ಬೇಕು. ஒரு வீடு வைத்திருக்கிறார். ಎಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? வீட்டை கட்ட வேண்டும். ನಾವು ಎಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು? நான் ஒரு ஆயத்தம் பண்ணுகிறேன். ನಿನಗಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ನಾನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆயத்தம் பண்ணுகிறேன். ಯಾವುದನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ? ஒரு பேலஸ் உனக்காய் நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். ಒಂದು ಅರಮನೆ ನಿನಗಾಗಿ ನಾನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆயத்தம் பண்ணின பின்பு ನಾನು ಅದನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ನಂತರ வந்து உனக்கு சேர்த்து ನಾನು ಬಂದ್ರೆ ನನ್ನ ಅಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡು என்னென்ன கட்டுங்க, என்னென்ன செய்யுங்க, என்னென்ன வாங்காதீங்க பிரச்சனை. ನೀನು ಏನಾದ್ರೂ ತಗೊಳ್ರಿ, ಏನಾದ್ರೂ ಕಟ್ರಿ, ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ, ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நான் சொல்கிறேன், ನಾನು ಹೇಳುವುದು, நாம் ஓடி முடிக்க வேண்டும். ನಾವು ಓಡಿ ಮುಗಿಸಬೇಕು. என்ன பண்ண வேண்டும்? ನಾವು ಏನ್ರಿ ಮಾಡಬೇಕು? ಇದೆಲ್ಲ நம்மள தடை பண்ணிட கூடாது. ಇದೆಲ್ಲವನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡಬಾರದು. Praise the Lord. ஆகையால் இந்த உலக வாழ்க்கையிலே ಆದ ಈ ಲೋಕದ ಜೀವಿತದಲ್ಲಿ தேவனுக்கு பயந்து வாழ, ನಾವು ದೇವರಿಗೆ ಹೆದರಿ ಜೀವಿಸಬೇಕು. தேவனுக்கு பயப்பட. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ನಾನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು? எனக்கு தேவையில்லை. ಮನುಷ್ಯರ ಭಯವು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. மனைவி பார்க்கிறார் என்ற பயம் இல்லை. ಹೆಂಡತಿ ನೋಡುತ್ತಾಳೆ ಅಂತ ಭಯ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அப்படிப்பட்டவர்கள் ಅಂತವರು பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுவார்கள். ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡುತ್ತಾರೆ. என்ன பெற்றுக்கொள்வோம்? ಯಾವುದನ್ನು ಹೊಂದ್ಕೋತೇವೆ? சொல்லுங்க, என்ன பெற்றுக்கொள்வோம்? ಯಾವುದನ್ನು ಹೊಂದ್ಕೋತೇವೆ? கிரீடங்களை பெற்றுக்கொள்வோம். ನಾವು ಜಯಮಾಲೆಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற ಈ பொழுது ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ನಾವು ನಾಶನವಾಗುವಂತ ಬಾಡಿ ಹೋಗುವಂತ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತೇವೆ. கிரீடம் காத்திருக்கிறது. ನಮಗೆಲ್ಲ ಯಾವ ಜಯಮಾಲೆ ಕಾದಿದೆ? வாயை திறந்து ಮಾತನಾಡಿ ಹೇಳಿ, ಯಾವ ಜಯಮಾಲೆ ಕಾದಿದೆ? கிரீடம் காத்திருக்கிறது. ಯಾವ ಜಯಮಾಲೆ ನಮಗೆ ಕಾದಿದೆ? அழிவில்லாத கிரீடம். ನಮಗೆ ಬಾಡಿ ಹೋಗದೇ ಇರುವಂತ ಜಯಮಾಲೆ. இச்சை அடக்கத்தோடு ஓடினவர்களுக்கு, ಇಚ್ಛೆ ಮಿತಿಯಿಂದ ಓಡುವವರಿಗೆ தேவன் என்ன வைத்திருக்கிறார்? ದೇವರು ಏನ್ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ? அழிவில்லாத கிரீடம். ನಮಗೆ ಬಾಡಿ ಹೋಗದೇ ಇರುವಂತ ಕಿರೀಟ. 2 ತಿಮೋಥಿಯನ புத்தகம் 2 ತಿಮೋಥಿಯ ಪುಸ್ತಕ 4ாம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8ாம் வசனம். 8ನೇ ವಾಕ್ಯ. இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்நாளே எனக்கு அதை தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா சொல்லலாம். அவர் சொல்ல என்ன கிரீடம் தந்தருள்வார்? ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಾವ ಜಯಮಾಲೆಯನ್ನು? நீதியின் கிரீடம். ನೀತಿವಂತರಿಗೆ முதலாவது வாடாத கிரீடம். ಮೊದಲಾಗಿ ಬಾಡಿ ಹೋಗದೇ ಇರುವಂತ ಜಯಮಾಲೆ. எத்தனை கிரீடத்தை ஆண்டவர் போட விரும்புகிறார்? ನಮಗೆ ಒಂದೇ ತಲೆ ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಕಿರೀಟಗಳನ್ನು ಧರಿಸಲು ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ. பவுலுக்கு போடுவதற்கு காரணம் என்ன? ಈ ಪೌಲನಿಗೆ ಇದನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನ್ರಿ? நல்ல போராட்டத்தை போராடி ಅವನು ಒಳ್ಳೆ ಹೋರಾಟವನ್ನು ನಡೆಸಿದ, ஓட்டத்தை ஓடி முடித்தான். ಅವನು ಓಟವನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. பாதியிலே நின்று விட்டவர்களுக்கு என்ன கிடையாது? ಅರ್ಥದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿದವರಿಗೆ ಏನ್ರಿ ಇಲ್ಲ. விசுவாச துரோகத்தில் நடந்தவர்களுக்கு என்ன கிடையாது? ವಿಶ್ವಾಸ ದ್ರೋಹದಲ್ಲಿ ನಡೆದವರಿಗೆ ಏನ್ರಿ ಇಲ್ಲ. வேசித்தனத்தில் இழந்தவர்களுக்கு என்ன கிடையாது? ವ್ಯಭಿಚಾರ ಜಾರತ್ವದಲ್ಲಿ ನಡೆದವರಿಗೆ ಏನ್ರಿ ಇಲ್ಲ. பாவத்தில் இழந்தவர்களுக்கு என்ன கிடையாது? ಎಲ್ಲ ದುಷ್ಟತನ ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದವರಿಗೆ ಏನೂ ಇಲ್ಲ. உனக்கு என்ன கிடையாது? ಈ ದ್ರೋಹಿ ನಿನಗೆ ಏನೂ ಇಲ್ಲ. உன் மனைவியை ஏமாத்தன, ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ ಏಮಾರಿಸಿದ್ದಿ, உன் புருஷனை ஏமாத்தன, ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು ಏಮಾರಿಸಿದ್ದಿ. உனக்கு மோட்சம் கிடைக்கணும். ನಿನಗೆ ಪರಲೋಕ ಸಿಗ್ಬೇಕಾದ್ರೆ தெய்வ பயத்தோடு
ದೇವರ ಭಯದೊಂದಿಗೆ ಮಾನಸಾಂತರ ஓட்டத்தை ஓடுவேன், ನನ್ನ ಓಟವನ್ನು ಓಡುತ್ತೇನೆ, நான் ஓடி முடிப்பேன். ನನ್ನ ಓಟವನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. இந்த அறிக்கை நீ செய்யும் பொழுது ಹೀಗೆ ನೀವು ಆರೈಕೆ ಮಾಡುವಾಗ உனக்காக ஆண்டவர் என்ன தருகிறார்? ದೇವರು ನಿನಗಾಗಿ ಏನು ಕೊಡ್ತಾನೆ? நீதியின் கிரீடத்தை தருகிறார். ನೀತಿ ಎಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபு 1:12 ಯಾಕೋಬನು 1:12 ನೋಡೋಣ. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೀವ ಎಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾನೆ. நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ಕರ್ತನು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. என்ன பண்ண தருவேன் என்று. ಏನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿರಿ. அவரிடத்தில் என்னவா இருக்கிறவர்களுக்கு, ಆತನಲ್ಲಿ ಏನಾಗಿರುವವರಿಗೆ, அன்பு கூறுகிறவர்களுக்கு, ಆತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ என்ன கிரீடத்தை தரப்போறார்? ಯಾವ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ? ஜீவ கிரீடத்தை தரப்போறார். ಜೀವವೆಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 பேதுரு 5:4 1 ಪೇತ್ರನ 5:4 ವಾಕ್ಯ. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மேலே இருக்கிற வசனம் வாசிங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது ஊழியக்காரராக இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். என்ன பெறுவோம்? மகிமையுள்ள ಬಾಡದ ಜಯಮಾಲೆ ಇರುತ್ತೆ. ಆ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದ್ಕೊಳ್ಳೇವೆ. கிரீடம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಕಿರೀಟಗಳನ್ನು ಹೊಂದ್ಕೋಬೇಕೆಂಬ ಆಸೆ? பேருக்கு இயேசு வரும்போது கிரீடம் வேணும் என்ற ஆசை. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಯೇಸು ಬರುವಾಗ ಕಿರೀಟ ಬೇಕೆಂಬ ಆಸೆ? பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓட வேண்டும் சொல்றீங்க. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡಬೇಕು? பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடணும்னு சொல்றீங்க. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಓಡಬೇಕೆಂಬುದಾಗಿ? ಲಕ್ಕை நோக்கி ஓட வேண்டும். ನಾವು ಆ ಲಕ್ಕನ್ನು ನೋಡಿ ಓಡಬೇಕು. ಅಡಕமுள்ளவர்களாய் ನಾವು ಇಚ್ಛೆ ಅಡಕದೊಂದಿಗೆ ಓಡಬೇಕು. ಮಾಂಸத்தை ಜಯಿக்கிறவர்களாய், ಮಾಂಸವನ್ನು ಜಯಿಸಿದವರಾಗಿ ಓಡಬೇಕು. ಜಯಿக்கிறவர்களாய், ಸ್ವಾರ್ಥವನ್ನು ಜಯಿಸುವವರಾಗಿ ಓಡಬೇಕು. ಜಯಿக்கிறவர்களாய் ಓಡಬೇಕು. ಆಹಾರವನ್ನು ಜಯಿಸಿದವರಾಗಿ ಓಡಬೇಕು ರೀ. ಇಚ್ಛೆ ಅಡಕமுள்ளவன் எவனோ ಈ ಇಚ್ಛೆಯನ್ನು ಮಿತಿಯಿಂದ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವ ಯಾವನು ಅವನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಕಣ್களை ಮೂಡಿ ತಲೆகளை ಹೊರಗೆ. ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ, ತಲೆಗಳನ್ನು ಬಾಗೋಣ. ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಜಪ ಮಾಡಿ, ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಂತ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ನಾವು ವಂಚಿக்கப்படக்கூடாது. ಏನ್ರಿ, ನಾನು ವಂಚಿಸಲ್ಪಡಬಾರದು. சாத்தானை ஏமாத்தி விடக்கூடாது. ಏಮಾರಿಸಬಾರದು. பாவம் அசுத்த என்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. ಯಾವ ಪಾಪ ಅಶುದ್ಧಗಳು ನನ್ನನ್ನು ದೋಷಗೊಳಿಸಬಾರದು. நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಸ್ವಾಮಿ. ஓடி முடிக்கணும் ஆண்டவரೇ. ನಾನು ಓಡಿ ಮುಗಿಸಬೇಕು ಕರ್ತನೇ. ஜெயமாலையை பெற்றுக்கொள்ளணும் ಆ ஆண்டவரே. ಜಯಮಾಲೆಯನ್ನು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಸ್ವಾಮಿ. திறந்த அந்நிய பாஷை பேசி ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳು ಮಾತನಾಡಿ இருந்து ஏமாத்தல் நீ பரலோகம் ನೀವು ಮೂಗನಾಗಿದ್ದು ಏಮಾರಿಸಿದವರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. என்னை ஏமாற்ற முடியாது. ನನ್ನನ್ನು ಏಮಾರಿಸಲಾಗಲ್ಲ. 10 பொண்டாட்டி வச்சுக்கனால என்னை ஏமாற்ற முடியாது. ನೀನು 10 ಹೆಂಡತಿ ಇಟ್ಕೊಂಡ್ರು ನನ್ನನ್ನು ಏಮಾರಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. ஏமாற்ற முடியாது. ನೀನು ಕರ್ತನನ್ನು ಏಮಾರಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. என்னை ஏமாற்றலாம். ನೀನು ನನ್ನನ್ನು ಏಮಾರಿಸಬಹುದು. ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ಏಮಾರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவரத்திலே பொருத்தனை ಆಗ ದೇವರಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡು. சுத்திகரி. ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸು. ಪರಿಶುದ್ಧ. ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸು. ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ನೀನು ಬರುವಾಗ ಕರ್ತನೇ பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. கிரீடங்களை ನಾನು பெற்றுக்கொள்ள வேண்டும். ಕ್ರೀಡೆಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆசீர்ವಾதங்களை ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ಜೀವನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. எழும்பி நின்று வாயை திற. ಎಲ್ಲರೂ ಎದ್ದೆತ್ತುಕೊಂಡು ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ನಾವು ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡೋಣ. ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. சோதர சத்தம் பரலோகம் கேட்கட்டும். ನಿಮ್ಮ ಸ್ತೋತ್ರ ಶಬ್ದವನ್ನು ಪರಲೋಕವು ಕೇಳಲಿರಿ. நிரம்பி ஜெபி. ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಶೆಕಿನಾ ಸಭೆ ಕೈಬಿಡப்படக்கூடாது. ಶೆಕಿನಾ ಸಭೆಯನ್ನು ಕೈಬಿಡಲ್ಪಡಬಾರದು. ಶೆಕಿನಾ ಕುಟುಂಬಗಳು ಕೈಬಿಡப்படக்கூடாது. ಶೆಕಿನಾ ಸಭೆಯ ಕುಟುಂಬಗಳು ಕೈಬಿಡಲ್ಪಡಬಾರದು. நீங்களும் நானும் ஒருவரும் கைவிடப்படும். ನೀವು ಮತ್ತು ನಾವು ಒಬ್ಬರಾದರೂ ಕೈಬಿಡಲ್ಪಡಬಾರದು. எல்லாரும் இயேசு வருவார். ನಾವು ಎಲ್ಲರೂ ಸಹ ಯೇಸು ಬರುವಾಗ ஆமென். இயேசுவே ಆಮೆನ್
ಓಡುವಂತೆ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡು ಸ್ವಾಮಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. பரிசுத்தமுள்ள பிதாவே, ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆவிக்குரிய கனிகள் நிறைந்து நம்மை சாட்சியாய் நிறுத்துவானாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.